பாடல் கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படியாக குறித்த நேரத்திலே வந்திருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இப்பொழுது நம் நிகழ்ச்சிக்குள்ளாக போவதற்கு முன்பதாக ஜெபத்தோட கடந்து செல்லுவோம். ஆரம்ப ஜெபத்தை சகோதர சரவணன் அவர்களின் ஜெபத்தை எடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமா நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல சாயங்கால வேலையில ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு சிலராக கூடி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் படிக்கும்பொழுது ஆண்டவரே உங்களுடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவதற்கு தடையாக சகல காரியங்கள் நீங்க நீக்கி ஆண்டவரே உங்களுடைய ஆவியான சத்தத்தை நாங்கள் கேட்டு அதை சரியான முறை எங்கள் வாழ்க்கையில அத்தியாசம் நடந்து ஆண்டவரே உங்களுடைய குணத்தை நாங்கள் பிரதிபலித்து அடுத்த இந்த உலகத்துக்கு நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளையானுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த விதத்தில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி உங்களுடைய கிருபையினாலும் உங்களுடைய சத்திய வசனத்தை நாங்கள் முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்கிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ சரவணன் பிரதர். நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஓய்வு நாள் முடிந்து இந்த வாரத்தின் முதலாம் நாள் வேலையிலே தொடங்கும் வேலையிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக வந்திருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் பாடும்போது தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. பெரிய பாட்டு புத்தகத்தில் 366வது பாடல். சமைப்பரே என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உன்னை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பெரிய மனதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். மெய் மீட்பர்க்கு கீழ்ப்படிவோம், தம் ஆத்மத்தை தேற்றுமிட அடியேனும் பெறவே. அப்பனே விண்ணப்பம் கேளுமே. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பெரிய மனதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பாவிகட்கு உமது அன்பை என் அடையால் காட்ட செய்யும். கல்வாரி ஆவியால் உள்ளத்தை பொருள் வெள்ள அருளுமே. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பெரிய மனதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். என் ஜீவிய நாட்கள் எல்லாம் நீர் நடந்த பாதை செல்வேன். ஆசித்து வருகிறதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பெரிய மனதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். அடுத்த பாடல் பெரிய பாட்டு புத்தகத்தில் 307வது பாடல். பேராட்சிக்கொப்பாக பேரின்பம் உண்டா, சகலத்தின் மேலும் ஜெயம் கொள்ளுமான். நிறைந்த என்னாலும் வெற்றி போகாதான், நிறைந்த என்னாலும் வாழ்ந்திருக்குமாம். யெகோவாவின் பேரில் சிந்தை வைத்தவன் பூரண சந்தோஷம் அடைந்திடுவான். ஜீவ மூச்சு நின்று நதி பாயுதே, ஜீவ பிராணியாவும் பிழைக்கும் என்றேன். போகும் இடமெங்கும் செழிப்பாகுமா, பானம் பண்ணும் யாவும் தாகம் தீருமாம். யெகோவாவின் பேரில் சிந்தை வைத்தவன்
சந்தோஷம் அடைந்திடுவான். இயேசுவே உம்மண்டை வந்தடைகிறேன், வாக்குதத்தம் என்னில் நிறைவேற்றுமே. என் உள்ளத்தினின்று நதியோடவே ஆவியாலே இன்று இவை தாருமே. யெகோவாவின் பேரில் சிந்தை வைத்தவன் பூரண சந்தோஷம் அடைந்திடுவான். இயேசு உள்ளங்கையில் மறைக்கப்பட்டேன், அங்கே பகையாளி அழக்க காணேன். கவலை சற்றேனும் பின்தொடராதான், சஞ்சலத்தின் மேகம் நிழலினாதான். யெகோவாவின் பேரில் சிந்தை வைத்தவர் பூரண சந்தோஷம் அடைந்திடுவான். இப்போது நம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். நமது செய்தியை ஜெயகர் ஐயா அவர்களை தருவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் சோஸ்திரமும் மகிமையும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. தேவனுடைய பிரதான கிருபைக்காய் கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். நிச்சயமாக நம்ம செலவிடுகிற நேரம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். சரி, இன்றைய ஊழியத்தை குறித்த சாட்சி எதுவும் உண்டா? கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம். இன்றைய நாள்லையும் நான் எங்கட சபையில அந்த சபைகளுக்குரிய அந்த ட்ராக்ஸை கொடுத்தேன். நான் சொன்ன இந்த இதுல இருக்கிற சம்பவத்தை குறித்து நான் விசுவாசிக்கிறேன். அம்மையார் வாக்கியங்களும் இதுல இருக்கு. நீங்க படிச்சு பார்த்து இதுல என்ன பிள்ளைண்டா இதுல 2 நம்பரும் இருக்கு. உங்களோட நம்பரையும் போட்டிருந்தது. அந்த இதுலயே 2 நம்பரையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணனா இதுல இன்னும் சந்தேகங்கள் இருந்து அந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. 2 நம்பரும் இருக்கு. பாஸ்டர் ஜேக ஸ்டீஃபன் சொல்லி ஒரு நம்பர் இந்தியா, அவர் நம்பரும் இருக்கு. உங்களுக்கு இன்னும் சந்தேகம் உண்டா? அப்படி இல்லாட்டி நாங்க நைட்ல ஜூம்ல கலந்து கொண்டு கதைக்கிறோம். நாங்க உங்களுக்கு கலந்து கொள்ளணும் ஆசை இருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு அதற்குரிய லிங்குகளை தாரேன்னு சொல்லி இன்றைய நாள்ல கொடுத்தேன். சரி, கர்த்தருக்கு சோஸ்திரம். வேற யாராவது பகிர்ந்து கொள்ளணுமா? சார் சொல்லுங்க சார். ஒன்று நான் இன்னைக்கு நம்ம சபையில ஒரு தலைவர் வந்தாப்புல. அவங்க பேரு இசைக்கேளு. அந்த பாஸ்டர் என்ன நம்ம இளஞ்சிட்டு புத்தகத்தை மறுபடியும் புத்தகமா தமிழ்ல எடுத்து பண்ற அந்த பாஸ்டர் தான். அவங்களுக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது சும்மா ஒரே ஒரு ட்ராக்ஸ் கையில வச்சிருந்தேன். அதை ஆண்டவருக்குலாம் கொடுத்து வாங்கிட்டு படிச்சுட்டு ஃபோன் பண்றேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அது போக சர்ச்சு முடிஞ்சவரும் ஒரு 50 ட்ராக்ஸ் போற வழியில அப்படி கொடுத்துட்டு போனேன், கடவுள் இருக்கிறதுனால. சரி, கர்த்தருக்கு சோஸ்திரம். வேறு யாராவது? நம்ம புதிய ஒரு பெயரை பார்க்கிறேன், ஆர்கே ராஜன். உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளலாமா? பிரதர் ராஜன். என்னோட போன் ஹேங் ஆகுதுங்க. பிரைஸ் லார்ட். சொல்லுங்க. நான் பேச கேக்குதுங்களா? கேக்குது. சொல்லுங்க. நான் மார்க்கெட் ஏரியால இருக்கிறேன். நீங்க சொல்றத மட்டும் நான் காது கொடுத்து ஏதோ ஒரு மீட்டிங் ஜூம்ல ஒரு குரூப்ல வந்ததுங்க. வந்ததுனால சரி டக்குனு என்ன மீட்டிங்கா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம அட்டென்ட் பண்ணோம். கிளியரா இருக்குங்களா பேசுறது? கேக்குது, நல்லா கேக்குது. ஓகே. நீங்க நான் திருவண்ணாமலையில பாஸ்டரா இருக்கிறேங்க. என் பேர் பாஸ்டர் ஆர்கே ராஜன். சரி. நான் சரி நம்ம ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் மீட்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அட்டென்ட் பண்ணேன். நான் ஒரு பிஸியான ஒரு ஏரியால இருந்துட்டு இருக்கு. இப்பதான் ஊழியத்தை முடிச்சுட்டு இன்னொரு பைபிள் ஸ்டடிக்கா போயிட்டு இருக்கேன் வண்டியில. சரி, எந்த சபையில பாஸ்டரா இருக்கிறீங்க? நம்ம அட்வென்டிஸ்ட் சர்ச்ல, சவுந்தர் அட்வென்டிஸ்ட் சர்ச். ரொம்ப சந்தோஷம். சரி. ஸோ அதனால நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். என்னால கேட்க மட்டும் தான் முடியும், என்னால பேச முடியாது. நாங்க ஒரு சிறு குழுவாக இருந்து வேதத்தை படிக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறோம். சரிங்களா? ஓ சரிங்க. ஓகே.
கலந்து பேசிதான் நாங்க ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுவோம். ஓகே ஓகே, சரிங்க சரிங்க. சரி, நல்ல 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 குரூப். சரி, நம்ம நேற்றைய தினத்துல சில காரியங்களை நம்ம படித்தோம். இன்னைக்கு அதை குறித்து தொடர்ந்து ஆராயலாம் என்கிற ஒரு காரியத்தை குறித்து சிந்தித்தோம். பொதுவா இன்னைக்கு ஒருத்தர் என்ன கூப்பிட்டு எல்லாருக்கும் என்ன நினைக்க, நீங்க போட்ட கணக்கு தப்பாயிரும், தப்பான பிறகு பார்த்துக்கிறேன் நான் உங்களை, இப்படிதான் பேசுறாங்க. ஆனா கணக்கு போட்டு பார்க்கணும் என்கிற உண்மையை அவங்க கிரகித்துக் கொள்வதற்கு தயங்குறாங்க. அது ஏன்னு எனக்கும் தெரியல. பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிதாவினாலே நியமிக்கப்பட்ட அல்லது குறிக்கப்பட்ட அந்த காலத்தை நம்ம அறிந்தாக வேண்டும், அறிய முடியும் என்கிறத அவங்களால கிரகித்துக் கொள்ள முடியல. பிதா அறிவிக்கிற நாள்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இப்போ காலம் நெருங்கினதுனால நம்ம இரண்டும் ஒன்றாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். எப்பவும் இந்த காலத்தை தேடின பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய வருகையைத்தான் அதை கணக்கிட்டார்கள். நான் கூட உங்களுக்கு சொல்றேனே, நான் செத்து போயிடுறேன்னு வச்சுக்கிடுங்க, நேற்று சொன்னேன் நினைக்கிறேன். நான் 2028 ஆண்டவர் வருவார் அப்படின்னு சொல்றேன். நான் மரித்து போகிறேன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அது நிறைவேறாவிட்டால் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதை குறித்து நாங்களும் ஆராய்ச்சி பார்த்துக்கொண்டு 100% அதுக்குள்ள இருந்து காலத்தை கண்டுபிடிக்கிறவர்கள் மட்டுமே இறுதி காலத்தின் ஊழியத்துல பங்கு பெற முடியும், இறுதி காலத்துல நிலைநிறுத்த முடியும். அதனால இது தப்பாயிட்டா உடனே சத்தியம் தப்பாகாது. சத்தியம் வேற, இது கணக்கிடுகிறோம். அதன் அடிப்படையில நம்ம கணக்கிடுகிறோம், காலத்தை கணக்கிட்டு பார்க்கிறோம். அங்க இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த காலத்தை கணக்கிட்டு பார்க்கிறோம். அவங்களதான் மாதிரி என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஆண்டர் கிருபையில ஜேன் ஆண்ட்ரூஸ் என்பவர் 1883 அதை குறித்து பேசியிருக்கிறார், கணக்கிட்டு பார்த்திருக்கிறார். தீர்க்கதரிசியும் அதே கால கணக்கை சொல்றாங்க. அப்போ நம்ம அந்த காலத்தை கணக்கிட்டு பார்க்க வேண்டியது நிச்சயமான ஒரு சத்தியம். அது மாறவே மாறாதுங்க. கணக்குல பிரச்சனை கிடக்குன்னா கண்டுபிடிச்சு சரி பண்ணிடுங்க, அவ்வளவுதான். நான் எனக்கு தெரிஞ்ச கணக்கை பேசுறேன் தான் உண்மை. நான் விசுவாசிக்கிற கணக்கை நான் சொல்லுகிறேன். இல்ல இந்த கணக்குல பிரச்சனை இருக்குங்க, இது அப்படிங்க இப்படிங்க அப்படின்னா ரைட்ஸ், அது என்னன்னு பார்ப்போம் என்று நினைத்து சரி பண்றதுக்கு நான் ஆயத்தமாகத்தான் இருக்கிறேன். ஆனா என்ன அப்படின்னா, நான் எப்படி ஆயத்தமாகிறதுக்கு ரெடி இல்லை அப்படின்னா, என் பாட்டுக்கு தூக்கி ரைட்டு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அந்த நாளை போட்டா அது வாய்ப்பே இல்லை, அப்படி கண்டுபிடிக்கவே முடியாது. அது அருகில் இருக்கும்போது தான் அதை விளங்கி கொள்ள முடியும். அதனால அது அருகில தான் நான் காலத்தை தேட பிரயாசப்படுவேனே தவிர தாண்டி போக மாட்டேன். 2 விதத்துல காலத்தை கணக்கிட வேண்டும் என்று பார்த்தோம். ஒண்ணு வரலாற்று அடிப்படையில, அதாவது வேதாகம வரலாற்றின் அடிப்படையில். இன்னும் கூட நீங்க போகலாம், ராஜ்யங்களுடைய கணக்குல கூட போகலாம். இந்த வேதாகம வரலாறு அல்லது ராஜ்யங்களுடைய வரலாறு நீங்க போடும் பொழுது துல்லியமான கணக்கை எடுக்க முடியாது. இதை நீங்க மனதில் வச்சுக்கிடுங்க. ஏதோ நான் ரொம்ப கரெக்ட் அக்யூரேட்டா போயிட்டேன் அதெல்லாம் நான் சொல்லணும். எங்க அட்ஜஸ்ட் பண்றோம்னு சொல்லிக்கிட்டே தான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு துல்லியமான கணக்கை எடுக்க முடியாது. ஏனென்றால் வேதம் நமக்கு அவைகளை துல்லியமாக வெளிப்படுத்தவில்லை. ஒரு இவன் பிறக்கும் பொழுது எந்த ஆண்டு எந்த மாதத்தில் பிறந்தான் என்று சொல்லவில்லை. அப்படி இருக்கும்போது அங்க துல்லியமான கணக்கை எடுக்க வாய்ப்பே இல்லை. மறுபடி காலத்தை கணக்கிட்டுக்கிட்டு வரும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கிட, காலத்தை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது எதை மனதில் வச்சுக்கிட்டு அந்த கணக்குக்குள்ள போறோம் அப்படின்னா, 4000வது ஆண்டு இயேசு வனாந்தரத்தில சோதனையை சந்திக்கிற ஆண்டு என்று தீர்க்கதரிசனருடைய எழுத்துக்களை மனதில் வச்சுக்கிட்டு தான் கணக்க பார்க்கிறோம். தீர்க்கதரிசி நம்மளாம் உட்கார்ந்துக்கிட்டு கணக்கு போடலாம். ஆனா ஜேன் ஆண்ட்ரூஸ்ல அவங்களா கணக்கு போட்டாங்க. அவங்களுக்கு இந்த சத்தியம் இருந்துச்சு, ஆனா அது அவருடைய மனதிலே தோன்றவில்லை. அதனால நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இது துல்லியமான கணக்கு அல்ல. எது இந்த கால வேதாகம சரித்திரத்தை வச்சு போடுறோம் தெரியுமா, அது துல்லியமானது அல்ல. அது 4000 என்கிறதை மனதில் வைத்து, இப்ப நான் கூட சொன்னேன் 10 வருஷம் கண்டிப்பா கூட்டணும், ஆனா 1 வருஷம் கூட்டுறது எக்ஸ்ட்ரா கூட்டியிருக்கேன். அந்த எக்ஸ்ட்ரா 1 வருஷம் கூட்டுறதுக்கு காரணம் என்னன்னா 4000 ரீச் பண்றது.
யார்ட்டையும் ஏமாத்துறதுக்கெல்லாம் இல்ல. இதுதான் இப்படிதான் நான் கணக்கு போட்டிருக்கிறேன். நான் எப்படி கணக்கு போட்டேன் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த கணக்கு நிறைய பேரு நிறைய விதமாய் போட்டிருக்காங்க. நான் கூட பல விதமா இந்த கணக்கு போட்டு நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா நான் படித்து கொண்டே இருந்தேன். இவ்வளவுதான் வித்தியாசங்க. ஆனா எந்த கணக்கும் அப்லோட் பண்ணும் பொழுது நான் முந்தி போட்ட கணக்குல எல்லாம் 7 வருஷம் கூடுதலா வரும். அதாவது 4000 வருஷம் இயேசு வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்ட அந்த 4000 வருஷத்தை காட்டிலும் கூடுதலாக 7 வருஷம் வரும். அப்ப நான் என்ன சொன்னேன், இந்த 7 வருஷத்தை எங்கேயாவது இங்க தான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும், இதுல துல்லியமா எடுக்க முடியாது அப்படிதான் நான் சொன்னேன். இப்ப நான் என்ன செய்யணும், கூட இது எப்படி நம்ம சும்மா அட்ஜஸ்ட் பண்ணணும் 7 வருஷம் சொல்றதுக்கு பதிலா இது என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கும் போது இப்படி கணக்கு போட்டா நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை சும்மா வார்த்தையில சொல்ல அப்படி உண்மையிலே அங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கிறது என்பதை காட்டலாம் என்பதற்கு தான் அந்த கணக்கீடு செய்து காட்டப்பட்டிருக்கு. துல்லியமா எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய உபதேசம் தான். பரிசுத்த ஸ்தலத்தினுடைய உபதேசம் தான். மேசியா வருகிறது 4000 ஆண்டு. 4000 ஆண்டு தான் அவங்க யார நிழலை சார்ந்திருக்க ஆண்டுன்னு முந்தி நம்ம அதை 4000 மாசத்தை கணக்கு போட்டோம். மாசம் இல்லை, ஆண்டு. 4000 ஆண்டு அப்படின்னா கரெக்டா 12 மாசம் அப்படி வந்து நிற்கணும்னு அர்த்தம் இல்லை. 4000வது ஆண்டுல மேசியா வர வேண்டும். மேசி எப்போ வந்தாரு? இதெல்லாம் கொஸ்டின் இருக்குதுங்க, கேள்வி இல்லாமல்லாம் இல்லை. நம்ம ஒரு நம்பிக்கையில தான் ஆராய்கிறோம். மேசி எப்போ வந்தாரு? பிறந்த போது வந்தாருன்னா, பிறந்த போது வந்தால் அந்த 4000 வருஷம் அங்க முடியுது. நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 6000 வருஷம் முடிஞ்சிச்சு. நான் சொல்ற புரியுதுங்களா? இயேசு பிறந்த ஆண்டுல 4000 ஆண்டு என்று நீங்கள் கணக்கிட்டால் 4000 ஆண்டு முடிச்சிச்சு. அப்போ 6000 ஆண்டு முடிச்சிச்சு. அப்போ அந்த கணக்கு தப்பு. ஏன்னா 6000 ஆண்டு முடியாது. ஆண்டவர் 6ஆம் ஆண்டு முடிந்து 6001ஆம் ஆண்டுல வருவார். இது அந்த உபதேசம். அப்போ 4000 ஆண்டு முடிஞ்சிட்டு இல்ல 6000 ஆண்டு முடிஞ்சிட்டு நான் ஒரு கணக்கு சொன்னேன், அந்த கணக்கு சரியில்லை. நான் சொல்ற புரியுதுங்களா? அந்த கணக்கு சரியில்லை. ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய உபதேசத்தின்படி இயேசு எப்போ வரணும் அப்படின்னா 6000 வருஷம் இங்க வேலை செய்யணும். வேலை முடிஞ்ச உடனே ஓய்வு வருஷம் தொடங்கும். அந்த ஓய்வு வருஷத்தினுடைய 1வது வருஷத்துல இயேசு வரணும். 2வது வருஷம் இல்ல, 3வது வருஷம் இல்ல. அப்படிதான் நம்ம ஜேன் ஆண்ட்ரூஸ் கணக்கிடுறார். இயேசுனுடைய வருகையில் அது துவங்கும். அந்த ஆண்டு துவங்கும். சரிங்களா? அந்த ஆண்டு துவங்கும். அப்படி இருக்கும் பொழுது நான் கொண்டு 4000 6000 வில்லியம் மில்லர் போய் படிச்சீங்கன்னா 1844 முந்தைய 6000 வந்து முடிஞ்சிட்டு. அதுல கணக்குல பிரச்சனை இருக்கு. ஜேன் ஆண்ட்ரூஸ் 1900ஓட 1000 முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவரு நம்பினாரு, விசுவாசித்தாரு. சபையினுடைய பத்திரிகையில 6 வாரங்களாக எழுதினார். நம்ம அதனால அவங்க சொல்லிட்டாங்க அங்கே முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா இயேசு வரும் பொழுது 6000 ஆண்டு முடிந்து 6001ஆம் ஆண்டு தொடங்கி இருக்க வேண்டும். அப்ப இந்த இயேசுடைய பிறப்புல 4000 ஆண்டு முடிகிறது என்பதை தூர போட்டுரும். அந்த உபதேசம் சரியா இருக்காது. அதுக்கு ஆண்டவர் கிருபையில ஏதோ ஒரு குழப்பத்துல தேடும் பொழுது ஆண்டவர் வந்து பை 4000 இயர்ஸ்ல பிறந்தாரு அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்றாங்க. அப்படின்னா 4000 ஆண்டு முடியல. 4000 ஆண்டு அருகில் இருக்கும் பொழுது அவர்கள் இயேசு பிறந்தார் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாங்க. அப்ப நமக்கு அது ஒரு சேஃபர் சைடு கிடைக்கும். இப்ப 2301 இயேசுனுடைய மரணம் காணிக்கை பலியெல்லாம் ஒளிய பண்ணுது. ஏன் 31 ஏடியா இருக்கக்கூடாது? அதுல இருந்து 2031க்கு ஏன் போகக்கூடாது? சரி போகலாம். நான் அதெல்லாம் இல்லைங்க அது போக முடியாதெல்லாம் போகலாம். ஆனா நான் அங்க போக விரும்பல. ஏன் விரும்பல அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற எனக்கு வெளிச்சம் 4000 ஆண்டுக்கு முன்பாகவே அங்க காரியம் முடிஞ்சிட்டு சாத்தான் இயேசுவை சோதிக்கும் போது 4000 ஆண்டு அனுபவம் உள்ளவனாக இருக்கிறான். 4000 ஆண்டு மனிதனுடைய விலகைக்கு பிறகு 4000 ஆண்டுல இயேசு சோதிக்கப்பட்ட இந்த குறிப்புகள் எல்லாம் ஏன்னா 4000 ஆண்டை எங்க போக்கஸ் பண்ண வைக்குது அப்படின்னு சொன்னா வனாந்தரத்துக்குள்ள போக்கஸ் பண்ண வைக்குது. சரிதானா? அப்போ வனாந்தரம் மறுபடியும் மேசியா வருகிறது தான் முக்கியம். வழி மேசியாவை அறிந்து கொள்ளுகிறதா? மேசியாவை அறிந்து கொண்டுட்டா அந்த நிழல் எனக்கு அவசியம் இல்லை. நிழல் என்பது மேசியாவை அறிவதற்கும் நான் ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போனா சாட்சி பகிர்ற அனுபவம். இந்த ஆட்டு ஒருத்தர் சொல்லிட்டே அலையறாருங்க.
பழைய ஏற்பாட்டுல மிருகத்தின் மூலமாய் மீட்பு, புதிய ஏற்பாட்டுல இயேசுவின் மூலமா ரட்சிப்பு. 7:20 வார்த்தை ஜாலத்தினால விளையாண்டுகிட்டு இருக்கிறான். இன்னைக்கு கோயிலால் பள்ளிக்கூடத்தில் கேட்டேன், எனக்கு ரொம்ப வருத்தம். என்னங்க ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. அவர் பாட்டுக்கு நின்றுட்டு தெய்வத்துவம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான 3 பேரும் தேவன், தனித்தனி நபர் என்கிறதெல்லாம் பாபிலோனுடைய போதனை ரோம கத்தோலிக்கல இருந்து வந்துச்சு. அவர் பாட்டு பிரசங்கிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. அந்த போதகர் நடத்துற அந்த ஜூம் நடத்துற போதகர் அதுக்கு கவனம் செலுத்தி இல்லைங்க அப்படின்னு சொன்னா அவர் பாட்டுக்கு அவர் பாட்டு போறாரு. சபையை இன்னும் ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும், நம்ம வேதாகமத்தை ஆராய வேண்டும். சரி, இப்ப கணக்குல 31 AD நான் எடுக்கல, ஏன்னா அதுக்கு முந்தி வந்துட்டார், நான் ரட்சிக்கப்படாத கூட்டத்தில் இருப்பேன். இதுதான் விசுவாசம் என்கிறது. 31 தான் வருவாரு அப்படின்னு நான் போதித்துக் கொண்டு என் தேவன் 28 வந்துட்டால் நான் மீட்கப்பட்ட கூட்டத்தில் இருக்க மாட்டேன். ஏன்னா கடைசி காலத்தில நம்ம வாஸ்துப்படி உண்மையானவர்களையும் உண்மையற்றவர்களையும் எதுதான் பிரிக்க போகிறது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வருகையை நாளை அறிந்து கொள்வதான் புரிந்து கொள்வது, அதுதான் பிரிக்க போகிறது. அப்போ எனக்கு தீர்க்கதரிசனுடைய ஆவியினுடைய ஆதாரம் இருக்கிறது. வனாந்தரத்துல 4000 ஆண்டு சேஃபர் சைடு அது இருக்கிறது. அப்ப நான் வனாந்தரத்திலே 4000 ஆண்டு உண்டாயிற்று என்கிற அந்த குறிப்பை உதாசீனப்படுத்திட்டு 2031 போறதுக்கு நான் ரெடி இல்லை. சொல்றேன், புரிச்சுக்கிடுங்க. ஏதோ நான் மாயமாலம் ஏதோ ஒரு கணக்கை போட்டுட்டு இதுதான் கணக்கு இது, நான் சரி சேஃபர் சைடில் இருக்க விரும்புகிறேன். நான் ஜாக்கிரதையாக இடத்துல இருக்க விரும்புகிறேன். அப்போ 27 அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். 27 வரணும் 2031 அப்படி சொல்றேன். நான் ரெடி ஆகல, என் மனது அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. 2031 சொல்லவே முடியாது. ஏன்னா எனக்கு 2027 இயேசுவினுடைய வனாந்தர அனுபவம் 4000 ஆண்டு முடிவு, 4000 ஆண்டில நடக்கிறது என்கிற தீர்க்கதரிசி எனக்கு சொல்லும் பொழுது நான் அதை பைபாஸ் பண்ணிட்டு போறதே கிடையாது. அப்ப ஆண்டவர் கொடுத்த வெளிச்சம், 6000 வருஷம் முடியணும்ப்பா, முடிஞ்ச பிறகு ஓய்வு வருஷத்துல தான் நான் வருவேனே தவிர அதுக்கு முந்தைய நான் வரமாட்டேன். திஸ் இஸ் an error I found out. நான் சும்மா சொல்லிடலாம், அப்போ நம்ம 31 தாங்க போனோம் அப்படின்னு சொல்லி இல்லைங்க, அப்படி போக முடியாது. இந்த மனநிலையில தான் நான் கணக்கு போட்டு இருக்கிறேன். என் கணக்கு தான் சரி என்று நான் வாதாடுவதற்கு இல்லை. இதை காட்டிலும் சரியான கணக்கு உங்களிடத்தில் இருந்தால் கண்டிப்பாய் கொண்டு வரலாம். ஆனா கணக்கே போடக்கூடாது, தெரியவே கூடாது என்று சொல்லுகிறவர்கள் விழித்தீராதவர்கள் என்று தீர்க்கதரிசியும் சொல்றார்கள், வேதமும் சொல்றார்கள். பாவத்தை விட்டு வெளியே வர விரும்பாத பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள். அவங்க பாவத்திலே இருக்க விரும்புறதால அது அவங்களால தெரிய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதன் அடிப்படையில் தான் நம்ம கணக்கு போட்டிருக்கிறோம். சரிங்களா? அன்னைக்கு எனக்கு சகோதரன் சரவணன் கூப்பிட்டு இது எப்படி, இந்த கணக்கு எப்படி, இந்த என் மன ஓட்டத்துல ஒரு கணக்கை பார்த்துக்கிறேன். நான் பல கணக்குகளை பார்த்திருக்கிறேன். அப்படிங்கிறத நானும் அந்த கணக்கை போட்டு பார்த்து கொண்டு வரும் பொழுது இதுல எங்க பார்த்தாலும் பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு கூட நான் சரவணன்ட்ட ஒரு இது சொன்னேன், சரவணன் இது நீங்க ரொம்ப துணியமால எடுக்க முடியாது. எருசலேமை அழிச்சது 605 BC அப்படின்னு கணக்கு போட்டிருப்பாங்க. நான் சொல்றேன், அதுல இருக்கிற பிரச்சனை சொல்றேன். 605 BCன்னு சொல்லியிருப்பாங்க. அதுல இருந்து 70 வருஷம் 586 586 நினைக்கிறேன். நீங்க 605 இருந்து அவங்க கணக்கு போட்டிருப்பாங்க. நம்ம அடுத்த வருஷத்துக்கு வந்து கணக்கு போட்டு நான் 457 ஏன் தெரியுமா போறேன்? தானியேல் தீர்க்கதரிசியுடைய துவக்க வரைக்கும் இந்த ராஜா வருஷத்தை நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா வருஷம் 900 BC 1400 BCல எல்லாம் சம்பவம் நடந்ததெல்லாம் நம்ம பைபிள்ல நம்ம காமெண்ட்ல கூட நீங்க பார்க்கலாம். ஆனா அந்த வருஷத்துக்குள்ள எல்லாம் நான் போகல. அப்படியே காலத்தை அப்படி கணக்கு போட்டு நேர கொண்டு 457 தான் நான் வருஷத்தை பார்ப்பேன். சொல்ற புரியுதுங்களா? வருஷத்தை பார்ப்பேன்னா அந்த ஆண்டு 457 BC அப்படின்னு கணக்கு போட்டேன். ஏன் அதுல எடுக்கிறேன்னு சொன்னா, அது தீர்க்க தரிசனத்தின் துவக்கம். அந்த துவக்கம் ஆண்டு சரியானது. அதுக்கு முந்தி இருக்கிறது சரியா தப்பான்னு நமக்கு தெரியாது. அது மனிதனுடைய ஆதாரங்களை ஆங்காங்கே தேடி பிடிச்சு ஒரு வருஷத்தை சொல்றாங்க.
அந்த வருஷம் ஒரு வருஷம் முன்ன பின்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 457 தீர்க்க தரிசன கடிதாரத்தில் சொல்லப்பட்ட வருஷம், தீர்க்க தரிசனம் அதில் சொல்ல இருக்கப்படி சரியாக துல்லியமாக நிறைவேறுகிறது. இயேசுவினுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. அப்ப அந்த வருஷம் சரி, நான் சொல்றது புரியுதுங்களா? இப்படிதான் அந்த கணக்கு போட்டுருக்குது. நான் இதுல எல்லாம் என்ன காஷன் பண்ணிக்கிட்டேன். சரி, அப்ப நம்ம இதைத்தான் நான் எடுக்க முடியும். நம்ம இங்கெல்லாம் எடுத்தோம்னு சொன்னா குழம்பிடுவோம். அப்ப நேர போய் அதை எடுத்து கணக்கு போடும்போது 27 4000 ஆண்டு வந்து சேருது. அது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும் பொழுது நமக்கு எப்படி 4000 ஆண்டு இயேசு வர வேண்டும், மேசியா வர வேண்டும். எப்போ வருவார் அப்படின்னு சொல்லும் பொழுது தானியேலுடைய தீர்க்க தரிசனத்துக்கு போகிறோம் 27ஆம் ஆண்டு. அது சரியாக துல்லியமாக அவர் வனாந்தரத்தினுடைய அனுபவம், தீர்க்க தரிசனுடைய எழுத்து எதெல்லாம் சேர்ந்து வருகிறதுனால 2027ல 6000 ஆண்டு முடியும். அதுக்கு அடுத்த ஆண்டுல இயேசு வருவார் என்று சொல்லி இப்பொழுது நான் என் மனதை மாற்றி எது சொல்றதுக்கு நான் வெக்கலாம் படலை. 28ல வரலன்னா நான் வைக்கப்பட மாட்டேங்க. எனக்கு முந்தைய கணக்கு போட்டு சொல்லி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, அடுத்த வருஷத்துல எனக்கு தெரிஞ்சிடும் வருவாரா வர மாட்டாரு. வருவாருங்கிற எனக்கு தெரியும். நியாயராசு சட்டம் வருகிறது அடுத்த ஆண்டுன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அதனால நான் 28 வரலாம் காத்திருந்து ஏமாறலாம் போறது இல்லை. என்னால அதை சரியாக சரி செய்கிறதுக்குரிய ஞானத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. ஆனா அடுத்த ஆண்டு நான் 100% நம்புறேன். நான் பேசலைங்க, சபையில நான் பேசுறேன். 28ன்னு மாத்திருக்கிறேன். எல்லாம் 27 பேசிட்டு இருக்கிறாங்க. நான் இதை காலத்தை முந்தி அறிகிறதுக்கு சபையினுடைய கிருபையின் காலம் முடிவை நான் அறிந்திருப்பதனால அது 28 என்பதை உணர்ந்து கொண்டேன். இன்னைக்கு ஒரு பாஸ்டர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா நிறைய வீடியோஸா அனுப்பியிருக்காரு. நான் அட்வென்டிஸ்ட் 2008 2028 ஆண்டவர் வருவாரும் பிரசவம் பண்ணானா ஆதாரங்க. அவங்க ஒவ்வொரு விதமா கணக்கை போட்டு ஒரு 4-5 பேர்கிட்ட 5 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 2028 வந்து எனக்கு என்னடா இது, நம்ம முந்தி பார்க்கும்போது 2027 பேச பார்த்தேன். இப்ப வீடியோஸ் 2028 வருது. நான் என்ன தெரியுமா ஃபீல் பண்ணேன், இயேசு வருவார் என்று சொல்லி 2028ல நான் பேசும் பொழுது வேறொரு இயேசு வருவார் என்று சொல்லி அவன் 2028 பேசிக் கொண்டிருக்கிறான். ஏன்னா இயேசுவின் வருகைக்கு முன்பாக சாத்தான் வேஷம் தரித்து வர வேண்டும். அவன் கணக்கை சரின்னு சொல்லணும். இயேசு வரும் பொழுது அவன் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கணும். இப்ப 1,40,4,000 எழும்பி இந்த வருஷத்தை பேசினா நாங்க இதெல்லாம் முதல்ல சொல்லிட்டோங்க. அந்த ஊழியத்தை மட்டுப்படுத்துவதற்கு சாத்தான் பிரயாசப்படுவதாகத்தான் நான் பார்த்தேன். எனக்கு என்னுடைய பிள்ளைகள் இந்த கணக்கு 22 சொன்னாரு. இன்னைக்குதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2028 வரைக்கும் ஆண்டவர் 2028 வருவார் அப்படின்னு சொன்னா அது வரைக்கும் நான் பாவத்தில் வாழலாம் என்று சொல்லி வாலிபர்கள்லாம் நினைத்து விடுவார்களாம். ஐயா இந்த வருஷத்தை படிக்க அப்படி சொல்ல முடியல. நான் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறத நம்ம சொல்றத காதுலயே வாங்க மாட்டேங்கிறாரு. நம்ம குரூப்ல வந்துட்டு ஒருத்தர் அடிச்சுட்டு போனதையும் அவர் தான் நம்ம சொல்றதெல்லாம் கேட்கவே மாட்டேங்க. ஆனா அவர் சொல்றதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணுமா, அதை எதிர்த்து பேசுனா நீங்க நல்ல குணம் இல்லை உங்ககிட்ட, நீங்க நாங்க சொல்றதை கேட்க மாட்டீங்க, உங்க இதை திணிக்க பாக்குறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு போனார். ரைட், இருக்கட்டும். அவர் வச்ச இதெல்லாம் நமக்கு புதுசு இல்லை, நம்ம முந்தையே கேட்டிருக்கிறோம். அது வரைக்கும் பாவத்துல வாழலாம் நினைக்கதான் செய்வான். யாரு? துன்மார்க்கு. நமக்கு இருக்கிற எச்சரிப்பு என்ன தெரியுமா? இதை படிக்கும்போது நமக்கு இருக்கிற எச்சரிப்பு என்னங்க, 2028 வரை வெயிட் பண்ணலாமா? சொல்லுங்க, இப்ப பேசணும். நமக்கு இருக்கிற எச்சரிப்பு என்ன? ஞாயிறு சட்டம். சரி, ஞாயிறு சட்டம் எச்சரிப்பு. ஞாயிறு சட்டம் வரை கூட நீ வெயிட் பண்ண முடியாது. எச்சரிப்பு தனிப்பட்ட முறையில கிருபையின் காலம் முடிகிறதுனால எனக்கு கிருபையின் காலம் எப்ப முடியும் தெரியாது. அதனால நான் எப்பவுமே விழித்திருந்து ஆயத்தமாகிறதுக்கு நான் பிரயாசப்படணும். தனிப்பட்ட மனுஷனுக்கு உரிய நியாய தீர்ப்பு நடக்க ஆரம்பிச்சுட்டு, அதுவும் இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நியூயார்க்ல அந்த அழிவு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிற அந்த அழிவுக்கு முன் அடையாளம் உண்டானதுனால ஆண்டவர் சபைக்குரிய கடைசி வேலையை துவங்கி விட்டார் என்று நான் நம்புகிறேன். அதோடு கூட நமக்கு 1849 ஆண்டவர் தனிப்பட்ட மனிதனுக்கு நியாயத்துக்கு முடிக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு முடிவு மரணம் வரைக்கும் கூட எனக்கு காத்திருக்க போறதில்லை, அதற்கு முன்பே முடித்து விடுவார். இப்ப இந்த காலத்தை படிச்சதுனால கூடுதலாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உபதேசம், நீங்க இப்படி பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் கூடுதலா நமக்கு கொடுத்துருக்க உபதேசம் என்னன்னா, நீ காலத்தை படிச்சுட்ட, காலம் வரைக்கும் ஓடலான்னு மட்டும் நினைக்காது. அது வரைக்கும் நீ ஓடி போயிடலாம், அது வரை இருக்குங்க, இன்னும் 10 நாள் இருக்குங்க, 20 நாள் இருக்குங்க, இன்னைக்கு கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ணிடும் அப்படிலாம் நீ நினைக்காத.
ஏன்னா உனக்கு எப்ப வேணாலும் நான் முடிச்சு. எங்க பதறுகிற உபதேசம், கலங்குகிற உபதேசம், நீங்க சும்மா டைம் பார்க்கலாம், ஏப்பா 2003 வருஷம் இருக்கா, நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற உபதேசம் இல்லை. அதோடு கூட ஆண்டவர் கொடுத்திருக்க மிகப்பெரிய எச்சரிப்பு, உனக்கு தனிப்பட்ட உனக்கு எப்போ வேணாலும் நியாயத்திற்கு முடியலாம். இது எப்படி சொல்ல, இது எப்ப வேணாலும் செத்து போயிடலாம், இன்னைக்கு காலையில் எழும்பு, அந்த இது இல்லை. ராத்திரி முடிச்சுட்டு காலையில் எழும்புறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு, அதனால நீ உண்மை அப்படி இல்லை. யூ வில் ரைஸ் அப் டுமாரோ மார்னிங். நீங்கள் அடுத்த நாள் காலையில் எழுந்திருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு கதவு கூட்டப்பட்டிருக்கிறார். இது பயங்கரமான எச்சரிப்புங்க. உதாசீனப்படுத்த முடியாது, ஏனதானம் என்று விட்டுற முடியாது. அதனால இந்த காலத்தை நீங்க தெரிஞ்சுதான் ஆகணும். இதை கணக்கிட்டு பார்க்க தான் செய்யணும். இதை நீங்க உதாசீனப்படுத்த முடியாது. கணக்கை சொல்லல, நான் கணக்கை நீங்க உதாசீனப்படுத்தலாம், இன்னொரு கணக்கை நீங்க கண்டுபிடிக்கலாம், உங்க மனதில் நீங்க இன்னொன்னு உருவாக்கலாம். அது ஆனா உபதேசத்தை நீங்க உதாசீனப்படுத்தவே முடியும், எந்த நிலையிலும் படுத்த முடியும், அறிந்தே ஆக வேண்டும். அதனால கணக்கிட்டு பாருங்க. நான் சொல்ற கணக்கு தான் அப்படின்னு நான் சில அனலைசிங் எப்படி இந்த முடிவுக்கு நான் வருகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இனிமே நீங்களும் போய் உட்கார்ந்து இன்னைக்கு எத்தனை பேர் கணக்கிட்டு பார்ப்பீங்க? நம்ம கணக்கிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு சொல்லி போனோம். எத்தனை பேர் கணக்கிட்டு பார்த்தீங்க? யாருமே பார்க்கலையா? சரவணன், நீங்க பாத்தீங்கல்ல? யாருமே பார்க்கலீங்களா? கொஞ்சம் கூட முயற்சி எடுக்கலீங்களா? நான் பாசம் பண்றேன். சரி, கொஞ்சம் கூட முயற்சி எடுக்கலீங்களா? வேற யாரும் எடுத்தீங்க? எடுத்தேன்னு சொல்லுங்க. எடுக்கலாம், நாங்க அதெல்லாம் ஒண்ணும் பார்க்கல, எங்களுக்கு நேரம் இல்லை, அவ்வளவுதானே. நான் யாரும் ஒருத்தரா கூப்பிட்டு கேட்டுட்டா? சசிகலா சிஸ்டர் எடுத்தீங்களா? இல்லைங்கய்யா. இல்ல. ஜெரேல் இல்ல. மிஸ்ஸஸ் ரோசாலன்? சார் எனக்கு தெரியாது, ஆனா அன்னைக்கு நானும் சுகன்யாவும் பண்ணி பார்த்துட்டோங்க சார். போன வாரம் லாஸ்ட்ல நீங்க லீவ்ல அதுக்கு முன்னால பார்த்துட்டோம். என்ன கணக்கு? சரி, நல்லது. என்ன கணக்கு பண்ணி பாத்தீங்க? இல்ல அந்த இது ஏன் தப்பாச்சு, என்ன இப்போ உள்ளது என்னது அப்படின்றத, அந்த சரியா அது எப்படி அப்படின்றத பார்த்தோம் சார். நானும் சுகன்யாவும் சேர்ந்து பார்த்தோம். இல்ல, நீங்க அது என்ன பாத்தீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, எங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும்ல. சுகன்யா இருக்காங்களா? சுகன்யா அவங்கள காணல. அதுக்கு முன்னால அதாவது ஏசப்பா அந்த 27 ஞானஸ்நானம் எடுக்கும்போது அந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஏப்ரல் டு ஏப்ரல் அந்த மாத கணக்கு, அந்த இது அதெல்லாம் எந்த மாதம், பைபிள் பிரகாரம் பஸ்கா பண்டிகை முதல் மாதம் ஏப்ரல், அப்போ வருடத்தின் முதல் மாதம் ஏப்ரல் தான் அப்படின்றத பார்த்தோம். அப்படி பார்க்கும்பொழுது 27 இதுல முடியுது, 28ல முடியுது, முடிஞ்சு 20 அந்த ஏப்ரல் மேல மறுபடி இது தொடங்குது, 7,000வது ஆண்டு தொடங்குது அப்படின்ற காரியத்தை படிச்சோம் சார், நானும் அவரும் சேர்ந்து. சரி, நல்லது. இதுல ஒரு கேள்வி எழும்போம், அதை நான் இன்னும் டீல் பண்ணல. அது ரோசாலன் அவங்க அந்த கேள்வி எழுப்புனாங்க. அந்த கேள்வி இப்ப சொல்ல மாட்டாங்க, நீங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து கேள்வி எடுப்புறது, அவங்க மனதில் இருக்கிற கேள்வி வெளியே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அவங்க நிதானமா பொறுமையா தான் பேசுவாங்க. என்ன கேள்வி கேட்டீங்க ரோசாலன்? உங்களுக்கு தெரியுதுங்களா? ஞாபகம் இருக்குங்களா? என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன கேள்விங்க சார்? எனக்கு சொன்னீங்கன்னா ஞாபகம் வந்துடும். 6,000வது ஆண்டு 2028 மார்ச் ஏப்ரல் முடிந்தால் ஒரு 7, நீங்க 6, 7.5 வருஷம், 7.5 மாசம் இருக்கு. 6 வருஷம் தானே நமக்கு வேலை. அதுக்கு பிறகு 7 வருஷம் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்க, ஞாபகம் இருக்குங்களா? 7 அந்த மாதங்கள், அந்த மே டு நெக்ஸ்ட் அக்டோபர் வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க இல்லைங்களா?
ஆமாங்க சார். அந்த கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை. ஆமா. நான் ஒருவேளை அது கூடுதலான கிருபையின் காலம் அப்படின்னு நான் முடிவு பண்ணினால் கூட அதுக்கு ஆதாரங்களும் இருக்கு. கூடுதலான கிருபையின் காலம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இயேசுவை சிலுவையில் அறைந்த உடனே அவங்க அவங்க தாங்க ஸ்டாண்டை வெளிப்படுத்திட்டாங்க. ஆனாலும் அதுக்கு ஒரு 3.5 வருஷம் கொடுத்துருப்பாரு. சபைக்கு 1903 அவங்க ராஜாவை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு இன்னும் சபை கூடுதலான கிருபையின் காலத்துல ஓடி கொண்டு அப்படி நான் முடிவு அது இருக்கிறது. ஆனா அதுக்கு ஒரு அத்தன்டிக் எவிடன்ஸ் இல்லை. அதனால அதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா உறுதிப்படுத்த முடியாது. ஆனா என்ன உறுதிப்படுத்த முடிகிறது அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வருகையின் ஆண்டு வருஷங்களின் வார பிரமாணத்தில் இருக்குது. ஆண்டதான் அதுல கண்டுபிடிக்க முடியும், மாதம் அதுல கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா? நம்ம முந்தி என்ன படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, இயேசு 6000வது ஆண்டில் வருவார் என்று படிப்போம். அதையும் 7ஆம் மாதம் 15 அப்படின்னு சொன்னோடனே நமக்கு இன்னொரு கிளிக்கு கிடைச்சிச்சு. இயேசு ஞானஸ்நானம் எடுத்தது 7ஆம் மாதம் 15ஆம் தேதி. அப்போ கரெக்டா வருதப்பா அப்படின்னு ஒரு இதுல முடிவு செய்துட்டோம். மாசமும் வந்து நிற்குது. அந்த மாசம் ஆக்சுவலி தப்பா கணக்குப்பட்டது. இயேசு ஞானஸ்நானம் எடுத்தது 7ஆம் மாதம் 15ஆம் தேதி தான். வருஷம் அதுல முடியுது அப்படிங்கிறது வந்து என்னுடைய பரவசத்தினால, எனக்கு இருக்கிற ஆசையினால ஆண்டவர் வரணுங்கிற அந்த எதிர்பார்ப்பு உண்டான உடனே அது சரியா வருதுனால அப்படியே முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஆண்டவர் வருகிற ஆண்டு தான் இந்த வருஷங்களின் வாரம் பிரமாணம் வெளிப்படுத்துது. 4000 ஆண்டுனாலும் சரி ஆண்டைத்தான் வெளிப்படுத்துது. மாசத்தையும் நாளையும் என்ன செய்யல, அந்த பிரமாணம் வெளிப்படுத்தல. இயேசு எந்த ஆண்டுல வருவார் என்பது, இயேசு மேசியாவாக எந்த ஆண்டுல வருவார் என்பதுதான் வருஷங்களின் வார பிரமாணத்தில் இருக்கே தவிர அவர் எந்த நாள்ல வரும் எந்த மாதத்துல வருவாருன்னு இல்லை. அதே மாதிரி 6000 ஆண்டு முடியும் பொழுது இயேசு வந்து விடுவார் என்று நம்பணும். அப்படி இல்லை, வேலை முடியணும். ஓய்வு ஆண்டு துவங்கும் பொழுதுதான் இயேசுனுடைய வருகை. அதாவது ஆண்டைத்தான் சொல்லுகிறது. மாதத்தையும் நாளையும் அது என்ன செய்யல, தேதியும் அது சொல்லுது. மாதத்தையும் தேதியும் எது சொல்லுது அப்படின்னு சொன்னா, நமக்கு சேர்ப்பின் பண்டிகை என்ன செய்கிறது, அந்த மாதத்தின் தேதியும் அது என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அப்போ இயேசு எப்ப வருவார் என்று சொல்லி பரிசுத்தம் சொல்லுகிற உண்மை என்னன்னா, 6000 ஆண்டு வேலை முடிந்து ஓய்வு வருஷம் துவங்குகிற அந்த ஆண்டான 6001ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதி வருவார். இப்போ 6 வருஷம் தானே வேலை வருஷம். அதுக்கு பிறகு ஒரு 7 மாசம் இருக்கிறதே, இது என்ன? அந்த 6000 வருஷம்தான் வேலை என்பது அந்த வருஷத்தை தான் குறிக்கிறத தவிர அந்த மாதத்தை நாளையும் குறிக்கல. இயேசு வருகிற வரைக்கும் வேற 6000 வருஷம் 2027 முடியுது. அந்த முடிகிற மாதத்தையும் தேதியும் அது சொல்லல. 6000 வருஷம் எந்த ஆண்டிலே முடியும் என்பதை தான் சொல்லுகிறது. அது 2027 முடிக்கும். ஆனா எந்த மாசம் வரைக்கும் போகிறது என்று சொன்னால், வேலை 6001ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் போகிறது. இதுல வேற எந்த வெளிப்பாடும் இல்லை. இதுவரைக்கும் எனக்கு தேடுற மட்டும் எனக்கு எந்த வெளிப்பாடும் இல்லை. 6000 வருஷத்துல வேலை முடிச்சிருக்கணும். சரிங்களா? நான் இப்போ என்னுடைய அசம்ஷன், நான் என்னுடைய அதை எப்படி சொல்றது, யூகம் இப்படி இருக்கலாம் என்கிற நம்பிக்கை. நான் இதை பொதுவா சொல்லிடுவேன். டெஃபினட் யூகம்னா யூகம். நான் அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கும் பொழுது, நான் முன்னதாக சொன்னது மாதிரி 6000 வருஷம்தான் வேலை, கூடுதலாக 7.5 மாதம். அந்த 7.5 மாதத்துல வாதையின் காலம் 45 நாள், ஊழியம் இருக்கும் ஆனா மனமாற்றம் இல்லாத அந்த காலம் ஒரு 30 நாள், கிட்டத்தட்ட 2.5 மாதங்கள் அதுல போயிருது. 7 மாசத்துல 2.5 மாசம் போயிருக்கு. ஆனா ஊழிய காலத்துல ஆண்டவர் 1260 நாளைத்தான் கொடுத்திருக்கிறார். 1260 நாள் தான் ஊழியம், 3.5 வருஷம். அதுல ஒரு கடைசி 5 மாதம் அந்த கணக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி வந்து ஒரு 5 மாசம் கூடலாம் செய்யல, கணக்கு சரிதான். ஆனா முடிஞ்ச பிறகும் தொடர்ந்து ஒரு 5 மாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கு. ஒரு காரணம் இருக்கலாம்.
அந்த நாட்டில ஊழியம் மிகவும் கடினமான நிலையில் செய்யப்படலாம். அந்த வாங்கவும் விற்கவும் கூடாத சட்டம், ஒரு கார்கோவில் எல்லாரையும் அடைச்சு கொண்டு போய் கடல்ல போட்டு வந்துருவாங்களாம். இந்த மாதிரி கொடூரமான செயல்களுக்கு மத்தியில் அந்த சத்தத்தை நம்ம ஒழிக்க வேண்டியது வரலாம். இது நான் சொல்றது நல்லா வரலாம், இப்படி இருக்கலாம். அந்த கடுமையான காலங்களை நம்ம அப்போ பார்க்க முடியும். அந்த 5 மாத ஊழியம் ரொம்ப கடுமையாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் கூட்டிட்டு போயிருக்காரு. இப்போ துவங்குறதுல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இப்ப முந்தி துவங்கிடலாம்ல அப்படின்னு கேட்கலாம். முந்தைய ஒரு துவங்க விரும்பல. He want to let in the maximum. அவருக்கு அதிகமானவர்களை மீட்க வேண்டும். அந்த அதிகமானவர் மீட்கும் பொழுது சபையின் மீது அவர் கிருபையும் இரக்கமாய் உள்ளாயிருக்கிறார். அதனால இந்த காலத்தை சபையினுடைய ஊழிய காலத்தோட சேர்த்துட்டு பிஞ்சு தொடங்கி உள்ள கொண்டு போறாரு. அந்த வேலை மிகவும் கடுமையாக இருக்கும். அந்த 7.5 மாதத்தில் தான் வாதை ஊற்றப்பட போகிறது. 7.5 மாதத்தில் தான் உலகம் மிகவும் கடுமையாக எதிர்க்க போகிறது. அந்த 7.5 மாதத்தில் தான் விற்கவும் வாங்கவும் கூடாத சட்டமும் வரும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு இடத்துல தீர்க்கதரிசி சொல்றாங்க, கடைசி ஊழியத்தை தடை இல்லாமல் தேவன் பார்த்துக் கொள்வாரா, அதனுடைய போக்கு நிறுத்தப்படாதான். அப்போ முதல்ல ஒரு பீரியட் நமக்கு ரொம்ப சௌகரியம்னா இப்ப இருக்கிற சௌகரியம் இல்லை, கொஞ்சம் தடைகள் இருக்கும். ஆனாலும் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா ஓட முடியும். ஆனா நம்ம ஆடுகள் எல்லாம் சபைக்குள்ள வருகிறதற்கு எந்தவித பெரிய தடை இல்லாமல் அவர்கள் சேர்ந்து விடுவார்கள். ஆனா அந்த 5 மாத ஊழியத்துல மிக பெரிய தடைகள் வைக்கப்படலாம் என்று நான் நம்புகிறேன். இதுதான் என்னுடைய இது. ஆனா எனக்கு அந்த பீரியட் தாண்டி போகிறது எனக்கு பரிசுத்தத்தை சொல்லிட்டாரு. இனிமே நான் அதை ரொம்ப அந்த 7.5 மாசம் ஏன் ஆண்டவரே அப்படிலாம் நான் கேட்க போறது இல்லை. ஏன்னா அவர் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி வருவேன்னு சொல்லிட்டார். ஒவ்வொரு வருஷத்தினுடைய துவக்கத்தினுடைய 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில வருவேன்னு சொல்லிட்டார். அப்ப அதுல தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை நின்று எடுத்தாரு. கேள்வி கேட்டீங்கன்னா இது என்னுடைய இப்படி இருக்கலாம். ஆண்டவர் இரக்கமா இருந்து ஒரு 7.5 மாதங்களை கூட்டியிருக்காரு. அதுல ஒரு 5 மாதம் கடுமையான வேதனைக்கு மத்தியில் ஊழியம் நடக்கும். அதோடு கூட அநேகர் கிளம்பி வருகிறதும் அதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? இதுதான் காலம். இதுக்கு மேல நம்ம காலத்தை குறித்து படிக்க போறது இல்லை. இதுவரைக்கும் படிக்க போறது இல்லை. இன்னொரு வெளிப்பாடு இருக்குமானால் அது வரைக்கும் படிக்க போறதில்லை. இன்னொரு வெளிப்பாடு இல்லை என்றால் நீங்கள் 2025 சபைக்கான நியாயத்துக்கு முடியறத பார்க்க போறீங்க. எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்ம அருவருப்புகளை குறித்தான் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக துவங்கணும். ஒரு சகோதரர் ஒரு குழப்பத்தை உண்டாக்குனால மறுபடியும் இதுக்குள்ள வந்திருக்கலாம். சரி, இந்த காலத்துல உங்களுக்கு ஏதாவது இப்ப சந்தேகம் இருக்கா? வெளிப்படையா கேளுங்க. மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு ஓடாதீங்க. யூ வில் லூஸ் தி இட்டர்னிட்டி. விசுவாசம் ஸ்ட்ராங்கா. யாருக்காவது இது ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? தயவு செய்து எனக்கு என்ன ஒரு கேள்வினா, கிறிஸ்து வரப்போறாரு. சரி, இப்ப நம்ம பரிசு ஸ்தலத்துல அந்த நாளையும் பார்த்தோம். கிறிஸ்து இந்த வருஷத்துல வரப்போறாரு அப்படின்றதுனாலதான் அப்போ ஏதாவது ஒரு சில பேர் சொல்லும் போது அந்த கேள்வி, கிறிஸ்து இன்னும் ஒரு 3 வருஷத்துல வரப்போறாருன்றதுனாலதான் நீங்க திருந்தி வாழ்வீங்களா? தேவன் எப்பவுமே நம்மள திருந்தி தானே வாழ சொல்றாரு. ஏன் அந்த நாளை பார்த்துட்டு அதுக்காக அப்போ ஆண்டவர் வரப்போறாரு, இப்ப போய் பரபரப்பா அப்படின்னு திருந்தி வாழ போறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள். இது எனக்கு எப்படி கேக்குறதுன்னு தெரியல. உங்களுக்கு இது கேள்வி சரியாவே புரிஞ்சுட்டு நாளை எதிர்பார்த்து தான் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறீர்களா தான் கேள்வி இல்லைங்களா? வில்லியம் மில்லர் பிரசங்கம் பண்ணார். இது கூட ஒரு குறிப்பு இடத்துல உண்டு, எனக்கு சரியாது ஞாபகத்துல வரல. வில்லியம் மில்லர் ஒரு பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம் பண்ணார்? நாளை தான் குறிச்சார். அந்த நாளை நம்பி வந்தவர்கள் தான் தீர்க்கதரிசி பெரிய ஒரு 50 பேர் நிலை நின்றார். சரி, இந்த 10 வருஷம் ஊழியம் தான், பெரிய எல்லாம் இல்லை, ரொம்ப வெறும் 10 வருஷம் ஊழியம் தான். அந்த 10 வருஷத்துல கடைசியில
ஒரு சத்தம் உண்டாச்சு பாருங்க. 7ஆம் மாதம் 10ஆம் தேதி அக்டோபர் 20. அதில் நிறைய பேர் எல்லாரும் சபையை விட்டு வெளியே வந்துகிட்டே இருந்தாங்க. இந்த நாளை விசுவாசித்தார்கள், இயேசு வரப்போகிறார் என்று நம்பினார்கள். அதனால அவங்களுக்கு அழகா எழுதுவாங்க, அந்த அச்சத்தினால், அந்த பயத்தினால் அவங்க தங்களை திருத்தி கொண்டார்கள். தங்களுடைய பாவங்கள் எல்லாம் விட்டுட்டாங்க, அநியாயமா சேர்த்ததெல்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு ரிஃபார்மேஷன் டுக் பிளேஸ் தேர். சரி, இந்த 10 ஆண்டுல இந்த விசுவாசத்தில் இருந்து மரித்து போனவர்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை சொன்னித்துக் கொள்வார்களா இல்லையா? என்ன நினைக்கிறீங்க சிஸ்டர்? 10 வருஷத்துல நிறைய பேர் மரிச்சு போயிருப்பாங்க இல்லையா, மரித்து போயிருப்பாங்க. அவங்க எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை அந்த விசுவாசத்துல இருந்து தங்களுடைய பாவத்தெல்லாம் வித்துட்டு ஆண்டவர் வருகை எதிர்பார்த்து இருந்து அநேகர் மரணத்துக்குள்ளாக கடந்து போயிருக்கலாம். அவங்க எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வாங்களா இல்லையா? உயிர் தள்ளுவாங்க மாட்டாங்களா? வில்லியம் மில்லர் அந்த ஏமாற்றத்துக்கு பிறகு ரொம்ப சோர்ந்து போனாராம். மனைவி சொன்னாங்களாம், உங்க ஊழியம் பெருமையானதல்ல, இந்த ஊழியத்தினால அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று சொன்னார்களாம். சரி, காலம் நிறைவேறவில்லை. இந்த காலத்தை பார்த்து மனம் திரும்பி ஓடி வருகிறவர்கள் எல்லாரும் நிலைத்து நிற்க மாட்டார்கள், ஏமாற்றம் உண்டாகும். ஆனால் நிலைத்து நின்ற 50 பேர் என்று நினைக்கிறேன் நான். அந்த 50 பேர்ல நம்ம ஒருத்தரா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் ஆண்டவர் கூடுதலான ஒரு உபதேசத்தையும் கொடுத்திருக்கிறாரு. நீ காலத்தை பார்த்து மனம் திரும்பாத, உனக்கு நியாய தீர்ப்பு எப்ப வேணாலும் முடிச்சு போயிடலாம். நீ மரணப்படுக்கை வரைக்கும் கூட உனக்கு நேரம் கிடையாது. இன்னைக்கு கூட உன் பேர் அழைக்கப்பட்டு முடிக்கப்பட்டோம், கதவை பூட்டிடலாம். அதனால இதை உணர்ந்து நீ மனம் திரும்புங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். காலத்தை பார்த்து மனம் திரும்ப சொல்ல, காலத்தை வரப்போகிறது. நீங்க காலத்தை பார்த்து பாவங்கள் எல்லாம் விடுவீர்கள். ஆனா உங்க உள் மனதில் இருக்க வேண்டிய என்னன்னா, நான் இந்த பாவங்கள் எல்லாம் இன்னைக்கு நான் விடுகிறதுக்கு எப்ப வேணாலும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக அழைக்கப்படலாம். இந்த காலம் நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் உங்களுடைய ஆத்தும ரட்சிப்புக்கு அது அவசியம். எப்ப வேணாலும் அது முடிக்கப்படலாம். நம்ம காலத்தை போதிக்கிறது வில்லியம் மில்லர் காலத்துல போதிச்சது போல அல்ல. நமக்கு கூடுதலான செய்தி இருக்கிறது. காலத்தை எதிர்நோக்கி ஓடுகிற கூட்டம் இல்லை இது. நான் அப்படி ஓடுறதுக்கு தூண்டுறதே கிடையாது. இன்னைக்கு நீங்க ரெடி ஆகிடுங்க, காலம் வரப்போகுது. இன்னைக்கு ஆயத்தமாக அந்த காலத்தை எதிர்கொள்வதற்காக என் தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய பேர் நியாயத்திற்கு அழைக்கப்படும் போது நான் ரெடியா இருக்கணும். மரணம் வரைக்கும் இல்ல, நாளைக்கு தூங்கி முடிச்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. பேதுரு சொல் இன்றே ரட்சணையினால், அது தெளிவா இருக்கு இந்த காலத்துல. இன்றே ரட்சணையினால், நோ டுமாரோ. நீ செத்து போயிருவாங்கிறதால சொல்லல, நீங்க செத்துருவீங்க, மரிச்சிருவீங்க, அதனால இல்லைங்க, மரணம் இல்லை, நீங்க நாளைக்கு உயிரோட இருப்பீங்க, இன்னும் 10 வருஷம் இருப்பீங்க, ஆனால் நியாயத்திற்கு முடிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். அதனால இன்னைக்கே நம்ம என்ன செய்யணும், ஆயத்தமாயிருக்கு. நம்ம உபதேசம் வேற. இதை புரியாதவர்கள் அப்படி கேள்வி கேட்பாரு. மறுபடி காலத்தை பார்த்து மனம் திரும்புறது தப்பா? மனம் திரும்பணுங்க. காலம் அநேகரை பாவத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து விடும். இதான் தீர்க்கதரிசி ஒரு இடத்துல எழுதியிருப்பாங்க. இந்த பீப்புள் ஆஃப் ஜனங்கள், நீங்க கிரேட் கான்ட்ரவர்சில வாசிக்கலாம் பாருங்க. அநேகர் அச்சத்தினாலே அவங்களுடைய எல்லா பாவங்களையும் விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு பிரயாசப்படும் போது மத தலைவர்கள் உள்ளே வந்து அவர்கள் அச்சத்தை போக்கி சமாதானம் சமாதானம் என்பார்கள். காலம் உங்களை பாவத்தை விட்டு வெளியே கொண்டு வரும். அது ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்குதான் காட்டு சொல்றாரு, இயேசு சீக்கிரம் வரப்போறேன், வாழ்க்கை மாறிடுங்க. நான் அடையாளங்களை பார்த்தேன், அடையாளங்கள் மூலமா நான் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அப்படித்தான், அடையாளங்கள் தான். அடையாளங்களை பார்த்தேன். எனக்கு நியாயராசி சட்டம் வருது 180 ஆண்டுகளாக இந்த சபை எனக்கு போதித்தது. இன்னைக்கு நியாயராசி சட்டம் வரப்போகிறதுன்னு ஆதாரப்பூர்வமா, இந்த காலத்தை விட்டுருங்களேன், நான் ஒரு ஆதாரத்தை காட்டியிருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் இந்த உலகத்தை அசைப்பாரு, அதே அடிப்படையில நியாயராசிரிப்பை கொண்டு வருவதற்கு சாத்தான் உலகத்தினுடைய அழிவை காரணம் காட்டுகிறான். ரெண்டும் இசைந்து வருகிறது. கண்டிப்பா நியாயராசிரிப்பு சட்டம் வந்துவிடும், இயேசு வரப்போகிறார் சொன்னா நீங்க நம்புவீங்களா? வரட்டு பாப்போம் என்பீர்கள். ஆமா, ரைட், உண்மையை பேசுவோம். நான் சொல்ற சரிதானா? அந்த அடையாளத்தை மாத்திரம் உங்களுக்கு காட்டி, கொரோனா அடையாளம், நியூயார்க் பட்டணம் அடையாளம், இதெல்லாம் நான் காட்டி நியாயராசி சட்டம் வரப்போகிறது, தேவனுடைய திட்டமும் சாத்தானுடைய நோக்கம் உண்டா இருக்கிறது, அதெல்லாம் கண்டிப்பாய் வந்துவிடும் என்று நான் போதித்தால் நீங்கள் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று நம்புவீர்களா, நம்ப மாட்டீர்களா? உண்மையை சொல்லுங்க. யாராலும் பேசலாம். நீங்க சகோதரி தனலட்சுமி தான் பேசணும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க.
சொல்லுங்க. வேதத்தில் ஆதாரம் இல்லாம நம்ப மாட்டேன் இந்த காரியம். என் வேதத்தில் ஆதாரம் இல்லாமல் நம்ப மாட்டேன். ஆனா இதுல அடையாளம் வேதத்துல இருக்க ஆதாரம் என்னன்னா தீர்க்கதரிசி சொல்றாங்க அசைப்பு. தேவன் எழும்பி பூமியை அசைப்பார். அப்ப அந்த அழிவு சாத்தானுடைய நோக்கம் சரித்திரம் என்ன சொல்லுது? அழகா சொல்லுது, பூமி அழிவு போகுது, ஓய்வு வேணும், நேச்சுரல் ஓய்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல ரெண்டையும் சேர்ந்து வருகிறது. அப்போ வேதத்தோடு அது ஒத்து வருகிறது. நியாயராசி சட்டம் வரப்போகிறது. அதுக்கு முந்தி சொல்லப்பட்ட அந்த உலகத்தின் ராஜாக்கள் எல்லாம் போப்பிடத்துல போற அந்த அனுபவம், உலகத்தினுடைய சபையினுடைய தலைவர்கள் எல்லாம் போப்பிடத்துல போகிற அனுபவம், இதை எல்லாமே நமக்கு நிறைவேறிட்டு அடுத்தது கிளிக்கிங் பாயிண்ட் நமக்கு காட்டப்படுகிறது. ஏங்க நியாயராசி சட்டம் மாதிரி ஆஸ்திரேலியாவில் வந்துச்சு. நியாயராசி சட்டம் வரப்போகிறது என்று சபை நம்பியது. கலிபோர்னியாவில் ஞாயிறாசிரியர் சட்டம் போல ஒரு சட்டம் வந்தது. ஞாயிறாசிரியர் சட்டம் உலகத்துக்கு வரப்போகிறது என்று சபை நம்பியது. இப்போ ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் தீர்க்கதரிசியினால சொல்லப்பட்டது எல்லாம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிட்டு ஆனா வரல. சொன்னாங்க, நம்ம பிள்ளைகள் எழுப்பி சொன்னாங்க, போப்ப போய் இவர் பார்த்துட்டாரு, அவர் பார்த்துட்டாரு, என்ன சந்திச்சுட்டாங்க, என்ன பேசுறாங்க, அங்க வர இப்படி சொல்லி ஞாயிறாசிரியர் சட்டம் வரப்போகிறது என்பதை லைவா வச்சுட்டு தான் இருந்தாங்க. தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்க தான் செஞ்சார். ஆனா அவங்க எதிர்பார்த்த விரைவில் வரவில்லை. காரணம் என்ன? தேவன் தான் அதை ஏவுவார். தேவன் எப்படி ஏவுவார்னா பெரிய அசைப்பை உண்டாக்கி பூமியை ஒரு அசைப்பு அசைச்சு நியாயராசி சட்டம் கொண்டு வருவார் என்பது தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு விளங்குறது. அதே நோக்கத்துல சாத்தான் இருக்கிறான். இப்ப சொல்றேங்க நியாயராசி சட்டம் வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எப்படி பூமியை ஒன்றிணைக்கிறதுக்கு தீர்மானித்திருக்கிறாரோ அதே அழிவை காரணமாய் கொண்டு சாத்தான் நியாயராசி சட்டத்தை கொண்டு வருவதற்கு பிரயாசப்படுகிறார். அதெல்லாம் ரெண்டு இசைந்து வருகிறது. ஆகினால என்ன செய்யுது? கடிகாரத்தை மணி அடிக்கப் போகிறது, நியாயராசி சட்டம் வரப்போகிறது என்று சொல்கிறேன். எத்தனை பேர் நம்புவீங்க? நம்பி அந்த விசுவாசத்துல எத்தனை பேர் வருவீங்க? நான் சொல்ற ஒருத்தர் வர மாட்டீங்க. நானே யோசிப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு வரப்போகுது என்று சொல்லி ஏமாற்றம் தான். அடையாளங்கள் தான் நம்மளை ஒழுங்குபடுத்த போகிறது. இப்போ எலன்சியோட் சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவர் சபைக்கு நியாய தீர்ப்பு முடிச்ச உடனே 18:1 ஊழியம் நடக்கும், அதுக்கு முந்தி பூமியை ஆண்டவர் அசைப்பாருன்னு சொல்லி, அது நியூயார்க்ல தொடங்கி உலகம் முழுவதும் அது காணப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எப்படி அந்த அழிவு வரும் அப்படின்னு எனக்கு தெரியாது, குறிப்பா சொல்ல முடியாது. ஆனா அவர் அசைக்க போறாருன்னு சொல்லி நியூயார்க்ல ஒரு அழிவு ஒரு அசைப்பு நடந்தது, ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது. இது அடையாளம் என்று முன் அடையாளம், நடக்க போற சம்பவத்துக்கு முன் அடையாளம். எத்தனை பேர் நம்புவோம்? எங்க பூமி அதிர்ச்சி எப்பவும் நடந்துகிட்டே இருக்கு, அப்படி கூட நடந்திருக்கு, அது எப்படிங்க அடையாளமா இருக்கிறது? கொரோனா அது எப்படிங்க அடையாளமா இருக்கிறது? நம்ப மாட்டோம் இல்லைங்களா? அடையாளத்தை காட்டி இயேசு வரப்போகிறார் என்று சொன்னால் நீங்கள்னாலும் நம்புவோமா நம்ப மாட்டோமா? சொல்லுங்க, ஒவ்வொருத்தரை கேட்டோம். சசிகலா சிஸ்டர் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? உண்மையா சொல்லுங்க, சும்மா சொல்லாதீங்க. வேதாகம் அப்படித்தானே சொல்லுது. நான் நம்ப மாட்டேன். நான் வெளிப்படையா சொல்லிடுறேன். நான் இதை மட்டும் எனக்கு காட்டி நியாயராசி சட்டம் வரப்போகுதுன்னு சொன்னா நம்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு வரலாறை பார்க்கும் பொழுது இப்படியேதான் சபை சொல்லிக்கிட்டே இருக்குப்பா. எதையோ ஒன்ன காட்டி நியாயராசி சட்டம் வருதுன்னு சொல்றாங்க. வந்த பாடு இல்லை, சரி வரும்போது பாப்போம் சொல்றாங்க. அந்த நியாயராசி சட்டம் வரட்டும் அப்படிதான் என் மனதுல தோன்றும். நான் ஓப்பனா சொல்லிடுறேன். நான் இந்த இதுக்கெல்லாம் பேசவே மாட்டேன். என் மனசுல எனக்கு என்ன தோணும்னா, எப்பா 150 வருஷம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லி நியாயராசி சட்டம் வருது இங்க இன்னும் வரலப்பா, இப்பவும் சொல்றீங்க, இது ஒரு காரணமாக நீங்க சொல்றீங்க, சரி. ஆனா we'll wait and see. நம்ம எப்பவும் ஆயத்தமா இருப்போம். அந்த வார்த்தை நான் எப்பவும் ஆயத்தமா இருக்கிறேன், வரும்போது வரட்டும் அப்படிதான் சொல்லுவாங்க. ரைட்? ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்க. வேற யாரு அப்படி சொல்லுவீங்க? இல்ல வேற மாதிரி சொல்றவங்க இருக்கிறீங்களா? சொல்லுங்க. சரி, நீங்க என்ன சொல்லுவீங்க? சரியா கேட்கல. சரி விட்டுருவோம். சரவணன், நீங்க என்ன நினைக்கிறீங்க?
சார் நான் நம்புறேன் சார். எனக்கு வந்து ஏன்னா ஆண்டவர் சொல்றது கரெக்டா இருக்கு, எல்லாமே சரியா நடந்துட்டு இருக்கு. ஆனா எந்த சந்தேகம் எனக்கு கிடையாது. இதுக்கப்புறம் ஆண்டவர் தாராள அவர் இரக்கம் காட்டுறாரு, அவ்வளவுதான் நான் நம்புவேன். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, நீங்க நம்புறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நம்புறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? I strongly believe that Sunday is going to come before my eyes. I strongly believe because இந்த காலங்கள் அப்படி வந்துகிட்டே இருக்கும் பொழுது மேய்ப்பர்களை போல் காத்துரு அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்திருப்பேன். 2027 தான் வருவாருன்னு பிரசங்கம் பண்ணியிருப்பேன். ஆனா அந்த மேய்ப்பர்கள் போல் காத்திருக்கிற அனுபவத்தை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருந்தது. எழுதுறாங்க சர்க்கம்ஸ்டன்சஸ், சயின்ஸ் அண்ட் டைம், இந்த மூணையும் அவங்க கணித்து காத்திருந்தார்கள். இந்த மூணும் சரியா பொருந்தி வந்தால் சம்பவம் நடந்துவிடும், நிகழ்வு நடந்துவிடும். இப்ப நான் பாக்குறேன் அடையாளம், எனக்கு நியாயராசிரிப்பு அடையாளம் வரணும். ஏன்னா நியாயராசிரிப்பு சட்டத்தின் மூலமாக சபை சுத்திகரிக்கப்பட்டு சுவிசேஷம் உலகம் எங்கு சொல்லப்படும் அப்படிங்கிறத நான் புரிந்து வைத்திருக்கிறேன். அப்போ நியாயராசிரிப்பு சட்டம் வந்தால் சுவிசேஷம் உலகம் எங்கு போயிடும், அதெல்லாம் தடையே இல்லை. அப்ப எனக்கு அடையாளம் நியாயராசிரிப்பு சட்டம் வரணும். நியாயராசிரிப்பு சட்டம் இதுவரைக்கும் பார்த்த மாதிரி இல்லை, அதுலயும் இன்னும் கூடுதலான வெளிச்சத்தை என்ன கொடுத்துருக்காரு சொன்னா அறிவிக்கப்படாத அடையாளங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி. எருசலேமினுடைய அழிவுக்கு முன்பாக அவங்களுக்கு அடையாளம்னு ஒண்ணு சொல்லப்பட்டது வந்து ரோமர் ராஜ்யத்தினுடைய அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து பாளையம் போட்டுருவாங்க, உள்ள வச்சு அடைச்சிருவாங்க, நீ வெளியே ஓடுங்கிறாரு. நல்ல கவனமா கேட்டுடுங்க, உள்ள வச்சு அடைச்சிருவாங்க, வெளியே ஓடுங்கிற முடியுமா? அதான் அடையாளம். நீ வெளியே போக முடியாத பாளையம் போட்டுருவான் சுத்தி. அப்போ அப்படிதான் யுத்தம் போட்டுருவாங்க. அப்போ அவங்களுக்கு அறிவிக்கப்படாத அடையாளம் நடந்துச்சு. அறிவிக்கப்பட்ட அடையாளம் புராட்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் போப்பிட்ட போய் சேருவாங்க, எல்லா ராஜ்யத்தினுடைய தலைவர்களும் போப்பிட்ட போய் சேருவாங்க. இது அறிவிக்கப்பட்ட அடையாளம். அறிவிக்கப்படாத அடையாளம் கொரோனா. உலகம் ஒன்றுபட போகிறது, எப்படி ஒன்றுபடுது என்பதற்கு முன்மாதிரி. உலகத்தினுடைய அழிவினாலே அது ஒன்றுபட்டு நின்றது, அப்படி ஒன்றுபட போகுது என்பதற்கான முன்னடையாளம். சரி, நம்ம தீர்க்கதரிசனம் அவனுடைய எழுத்துக்களை படிக்கும் பொழுது அறிவிக்கப்படாத அடையாளம், ஒரு 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 அழிவினாலைத்தான் நியாயராசிரிப்பு சட்டம் வரும் அப்படின்னா அறிவிப்பு கிடையாது. நம்ம தான் விளங்கிக்கிறோம். வேதத்துல வந்து உலகத்தினுடைய அழிவை காரணமா காட்டி தீர்க்கதரிசனம் அவன் எழுத்துக்களே ஒரு அடையாளத்தை இருக்குதா? இல்ல. ஆனா அவன் வச்சிருக்கிறான். தேவன் தான் ஏவுவார், அவர் இப்படி ஏவ போறார். ஆனா அவன் முயற்சிக்க. அப்ப அறிவிக்கப்படாத அடையாளம், தி சர்க்கம்ஸ்டன்ஸ், சைன் அண்ட் டைம், இந்த மூணு ஒன்னா வந்தா தாங்க நம்ப முடியுங்க சம்பவம் நடக்குமான்னு. அம்மையார் காலத்துல சொன்னாங்க, டைம் கரெக்டா வரல, சூழ்நிலை உருவாகவில்லை. நம்ம ஆட்கள் எழும்பி நியாயராசி சட்டம் வரப்போகிறதுக்கு பல காரணங்களை சொல்லி போதித்தார்கள். சரிதான், அவருடைய நம்பிக்கையெல்லாம் தப்பே கிடையாது. அந்த நேரத்தில் அந்த விசுவாசம் அவர்களை ரட்சித்தது. இயேசு வரப்போறார் என்று நம்பினார்கள். ஆனா அது நடக்கலை. ஏன் அப்படின்னா காலம் கனியவில்லை. சபை ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவான சூழ்நிலை உண்டாகவில்லை. சபை ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலை உண்டாகனா நியாயராசி சட்டம் வரும் அப்படின்னு சொன்னா எனக்கு அறிஞர் தேவனுடைய பிள்ளைகளை நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ற காரணம் என்னன்னு சொன்னா, எனக்கு அடையாளம் நிறைவேறுவதற்கான சூழ்நிலை கண்ணுல திட்டு தெளிவா எனக்கு புரியுது நடக்க போகிறது என்று சொல்லி, அதற்கு ஏதுவான சூழ்நிலை முழுசும் காணப்படுகிறது. ஊழியம் நிறைவேறுவதற்கு அந்த நியாயராசி சட்டம் வரணும், அந்த சூழ்நிலை சர்க்கம்ஸ்டன்ஸ் தெளிவாக இருக்கிறது. உலகமே இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்குன்னு சொன்னா, அழிய போவதுக்கு ஓய்வு வேணும்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை உண்டாயிற்று, உலகத்தினுடைய மனதில அந்த எண்ணம் உண்டாயிற்று. மூணாவது, எனக்கு காலமும் கனிந்து வருகிறது. பெரிய காலம் அல்ல, பெரிய காலம் அல்ல, என் கண்களுக்கு முன்பாக நடக்கிற காலத்தை என்னால பார்க்க முடிகிறது. அப்ப மூன்றும் இணைந்து வருகிறதுனாலே இயேசு சீக்கிரமாய் வரப்போறார், உடனே வரப்போகிறார், நியாயராசி சட்டம் வரப்போகிறது என்று நம்புகிறேன். சும்மா நான் நம்பல, காலம் கனிந்து வந்ததுனாலே நம்புகிறேன். முந்தி எனக்கு இதெல்லாம் தெரியாது, இப்ப படிக்கும்போது விளங்கிடும். காலம் கனிந்து வந்தாதான், தீர்க்க தரிசன கடிகாரத்துல மணி அடிக்கப்பட்டால்தான் இந்த சம்பவம் நடக்கும். இப்ப எல்லாம் நமக்கு கரெக்டா இருக்கிறது, இனி விலகி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, இந்த காலத்தை கணிக்கிறது சும்மா கணிக்கல, இந்த 3 விதத்தை அடிப்படையா வச்சு கணிச்சிருக்கிறோம். இயேசு வரப்போகிறார் என்று நம்புகிறோம். சீக்கிரமாய் உங்க கண்களுக்கு முன்பாக வரப்போறாருங்க. 2028 இருந்து 29, இன்னும் 10 வருஷம்லாம் இல்லை, இன்னும் 5 வருஷம்லாம் இல்லை, 5 வருஷம்லாம் இல்லை. நான் தெளிவா சொல்றேன், இல்லைங்க. ஏன்னா 4000 ஆண்டு 6000 ஆண்டு அது பெரிய காலத்துல எல்லாம் இனிமே போறது கிடையாது, முடிய போகுது.
28 தான் உறுதியாக நம்புகிறேன், 100% நம்புகிறேன். ஒரு தவறு விழுந்தது, அப்படி வில்லியம்ல டவர் போட்ட மாதிரி நான் உணர்ந்து கொண்டேன். ஆமா, அவர் ஒரு 0 இயர் கால்குலேஷன் தப்பு போட்டுருவார், அதனால அது அடுத்த வருஷத்துக்கு தாண்டி போவோம். நம்ம என்ன செஞ்சுட்டோம், 6000வது ஆண்டுல வந்துருவாருன்னு தப்பு கணக்கு போட்டோம். 6000 ஆண்டு முடிஞ்ச பிறகுதான் வருவார். அதை முதலே கண்டுபிடிச்சிருந்தாலும் இவ்வளவு குழப்பம் இருக்கு. இந்த குழப்பத்தின் மத்தியில் நிற்கிற பிள்ளைகளுக்கு தான் விசுவாசம். இந்த குழப்பத்தின் மத்தியில நான் புரிந்து கொண்டேன், பேசிட்டேன், சொல்லி தந்துட்டேன், நான் இருக்கிறேன். இந்த காலத்தை அறிந்ததுனாலே நான் விடவே முடியாது என்கிற பாவம் என்னிடத்திலிருந்து மாயமாய் மறைந்து போனது. நிறைய பேர் இதுல இன்னும் என்னோட கூட சாட்சி சொல்றவங்களா உண்டு. என்ன ஆண்டவரை இப்படி ஒரு பாவமா, இப்படி ஒரு பாவமா, சிறு பிராயத்துல இருந்து ஆண்டவரே இது 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 எப்படி ஆண்டவரை, முடியாது முடியாது முடியாது, ஒவ்வொரு நேரம் துக்கப்பட்டு ஆனாலும் மேற்கொள்ளவே முடியல. காலம் அறிந்த பொழுது ஆஹா ஆண்டவரே நான் என்ன செய்வேன், நோன்னு சொல்லு அப்படின்னு ஒரு உபதேசம் சொல்லி கொடுத்தேன். நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், நீ நோனி சொல்லுப்பா, நீ ஏன் அதை கிரகிக்கிற, அதை அனுபவிக்கிற, உன் கண்ணுக்கு முன்னாடி வந்தவனே நோனி சொல்லு, உனக்கு அந்த ஆசை தோன்றினோட நோனி சொல்லு, அந்த திரைப்பட பழக்கம் உடனே நோனி சொல்லு, உன் நேரத்தை வீணாக்குறதுக்கு உன் கண்ணுக்கு முன்பாக ஏதாவது வருக நோனி சொல்லு. That lesson is taught to me because I found the time. நான் எல்லார்ட்டையும் சொல்றது அதுதான், பாவத்தை மேற்கொள்வது கடினமே அல்ல, காலம்லாம் தேவையில்லை, நோனி சொல்லுன்னு சொல்லி கொடுத்தாரு. நோன்னு சொன்னேன். இப்ப எனக்கு அந்த 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 ஆசைகளே இல்லை. சோதனை வரும், ஆல்போஸ்ட பார்த்த உடனே அப்படியே டெம்ப்ட் பண்ணும், ஒரு படம் பார்த்துருங்க அப்படின்னு வரும். நோ, அந்த நோ சொல்ல சொல்ல பாவம் விழுந்து போச்சு. அதுக்கு காரணம் என்ன, இந்த உபதேசம் தான். இவ்வளவு காலம் முடியல, ஆஹா ஆண்டவரேன்னு விழுந்தேன், ஆண்டவர் அறிவை கொடுத்தாரு, நம்ம அனைவருக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன், நோ சொல்லுங்க நோ சொல்லி ஜெயித்தவர்கள் அனைவரும் உண்டு, ஜெயித்தவர்கள் அனைவரும் உண்டு. அதுல ஒரு சகோதரர், அவர் நம்மளோட போட்டு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஜொனாத்தான், அவருடைய லைஃப் ஹிஸ்டரி எல்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும் அவர் சொல்லும் பொழுது. அதுவும் அவரு சில சூழ்நிலை எடுத்துட்டு வந்து நோ அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்படியே அவரு சொல்லி 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 இன்னைக்கு he says that I have prepared my soul for my God. காலத்தை பாவத்தை விட்டு வெளியே வருகிறது தப்பே கிடையாது. அதுதானே கிருபையின் காலம் கொடுத்திருக்காரு. அந்த காலத்துக்குள்ள மனம் திரும்பி தான் கொடுத்திருக்காரு. காலம் முடிய போதும் கூட சொல்லியிருக்காரு, you come out of the sin. அதனால தப்பு இருக்கு. அது ஏமாத்து வேலை, நம்மளை சோர்வடைய செய்கிறவன். இந்த காலத்தை அறிந்தவன் பாவம் செய்ய மாட்டானா, அறிந்தவன் தான் பாவம் செய்ய மாட்டான். இது அறியாதவன் பாவத்துல தான் இருப்பாங்க. இது தீர்க்கதரிசி அவருடைய கொட்டேஷன். இந்த காலத்தை அறிந்தவர்கள் பாவம் செய்வதில்லை, அறியாதவர்கள் பாவத்தில் தான் இருப்பார்கள். காலத்தை அறிஞ்ச உடனே ஆஹா எத்தனையோ பாவங்களை மேற்கொள்ள முடியாம தவிச்சுட்டு கிடந்தப்ப எல்லாத்தையும் துஷ்டமா தூக்கி போட்டு வந்துருவோம். ஆனா நம்ம ரொம்ப ஞானமாக இந்த உபதேசத்தை நான் கற்றுக்கொண்டேன். எப்படி கற்றுக்கொண்டேன் அப்படி சொன்னா, இந்த காலத்தை பற்றி நான் பரவசப்படக்கூடாது, பட் ஐ ஷுட் சேஞ்ச் மை கேரக்டர். பரவசப்பட்டு வேலையை விட்டுறதோ இல்ல காட்டுகள் மலைகளுக்கோ அந்த இல்ல, அது ஆண்டவருக்கு வேண்டாவே வேண்டாம்னு சொல்லிட்டாரு. உங்க ஆத்மா மட்டும்தான். ரொம்ப தெளிவாக இந்த உபதேசத்தை நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம். முழுமையா கேட்டவர்களால் மட்டும்தான் அதை சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். இல்ல தீர்க்கதரிசி சொல்லுவாங்கங்க, இந்த காலத்தை பார்த்துட்டு நீ பிள்ளை பெக்காம இருக்க வேண்டிய காலம் வாங்க. இப்ப நான் சொன்னா விட்டுருவீங்க, நான் பிள்ளைய கூட பெத்துக்கேன்ட்டேன், கல்யாணத்தோட கெட்டிக்கேன்ட்டேன். என் வீட்டுல ரொம்ப ப்ரெஷர் வந்துச்சு என் மகா விஷயத்துல. செட்டுதர் என் மகா என் முன்னாடி வந்து நின்று எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று கேட்காத பட்சத்தில் நான் செய்ய மாட்டேன். நோவாவின் காலத்தை போல நான் செயல்பட முடியாது. நோவா செய்தி வந்த பிறகுதான் கிட்டத்தட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் பிள்ளையை பெற்றிருப்பார். இந்த செய்தி வந்த பிறகுதான் பிள்ளையை பெற்றிருப்பார். அது பிள்ளை பக்க கூடாதுன்னு சொல்ல வரல, கல்யாணம் கட்டக்கூடாதுன்னு சொல்ல வரல. இந்த கல்யாணம் கிறிஸ்துவுக்கு பிரியமானதா இருக்க, கல்யாணம் கட்டணும்னு கட்டிட்டு அலைகிறாங்க. அப்படி கிடையாது, அப்படி கல்யாணம் கட்டலாம். கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்கிறதா கல்யாணம் கட்டிக்கலாம். உங்க வாழ்க்கைய அந்த கடைசி காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ தெரியும், அவ்வளவுதான். அதுக்குரிய ஆலோசனை பெற்று வாழ வேண்டும். குழந்தை பெற்றது நான் வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா that will
அதுல ஒரு பயங்கரமான ஆபத்து இருக்குது. கர்ப்பவதிகளுக்கும் பால் மறக்க பண்ணாதவர்களுக்கும் ஆபத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அதுல பிரச்சனை இருக்கு. அதனால குழந்தைகளை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கிடுங்க. நம்ம காலம் தருதுல, கடந்த வர பார்த்துக்கலாம். ஆனால் திருமணமும் செஞ்சுக்கலாம். தனிமையா இருப்பது நல்லது. ஆனா திருமணம் என்பது உங்க நம்பிக்கைக்கு இசைந்த பெண்ணாகவோ ஆணாகவோ இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் ஓடும் லைஃப், இல்லை நல்லா ஓடாது. சரிங்களா? அதனால காலத்தை கண்டு நீங்க ஐயோ காலத்துக்காக காலத்துக்கு மனம் திரும்பணும், அவ்வளவுதானே. அப்ப காலத்தை கண்டு நான் மனம் திரும்ப மாட்டேன், காலம் கடந்து போயிட்டுனா சிஸ்டர் தனலட்சுமி, காலத்தை கண்டு நான் மனம் திரும்பவில்லை, காலம் கடந்து போயிட்டுனா the day is revealed before you to be converted, to stand for Jesus, to reflect Jesus. இது மறந்துடாதீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லி வந்திருக்கிறார். இதை பார்க்காதவர்கள் பாவத்தை விட்டு வெளியே வந்தே இருக்க மாட்டாங்க. நீங்க எழுதி வச்சுக்கிடுங்க, இதை பார்க்கக்கூடாது, இதை பேசக்கூடாது, இதை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒருவனும் பாவத்தை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டான். அவர்களுக்கு பாவம் இருக்கும். எழுதி வச்சுக்கிடுங்க. சொல்லுவேன் நான் எப்போனா யூ வில் நாட் ப்ரிப்பேர். அப்படிதான் பைபிள் சொல்றது, தீர்க்கதரிசி சொல்றாங்க. நீ காலத்தை அறியாத பொழுது, காலம் அறியாத ஒரு காலம் இருந்து பார்த்தீங்களா, அப்போ கூட எப்படி அடையாளங்களின் மூலமாக சொல்லிக்கிட்டே தான் இருந்தாரு. The spirit was kindled. இயேசு வரப்போகிறார், என் வாழ்க்கையில பார்ப்பேன், அவரை முகமுகமாய் பார்ப்பேன் என்கிற அந்த ஆணித்தரமான விசுவாசம் தான் உங்களை பாவத்தை விட்டு வெளியே கொண்டு வரும். இப்போ அந்த ஆணித்தரமா விசுவாசத்துக்கு நமக்கு காலம் தேவைப்படுது. ஏன்னா அடையாளங்கள்லாம் கடந்து போயிடுச்சு. இன்னும் நமக்கு அடையாளங்கள் இல்லை. நியாய சாசன சட்டம் வருகிறது மட்டும்தான் அடையாளம். அதுல சோறு உண்டாயிடுச்சு. இனி என்ன எழுப்புறதுக்கு காலம் வேணும். ஏன்னா நியாயராச சட்டத்தை காட்டி 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 தான் சபை அனலா இருந்துச்சு. எல்லாரும் இருந்தாங்களா? இல்ல. அதை பேசுகிற சகோதரனும் அதை கேட்டு நம்புற பிள்ளைகளும் இயேசு வரப்போறார் என்று விசுவாசித்தார்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தத்துக் கொள்ள வேற ஒருத்தருக்கு கிடையாதுங்க. எனக்கு எப்படி சொல்றீங்க? பரவராஜ் கொஞ்சம் பேர் தாங்க. பெரிய பெரிய கூட்டம் அழிச்சு போச்சு. பார்த்தீங்க ஜலப்பிரயத்தை எத்தனை லட்சம் அழிச்சிருக்கும், எத்தனை கோடி அழிஞ்சு, எவ்வளவு தெரிஞ்சு எவ்வளவு தெரியல. அத்தனையும் பரவம் கிடையாது. எருசலேமில் அழிந்தவர்கள் ஒருவருக்கும் பரலோகம் கிடையாது. சோதோம் ஒரு பட்டணத்துல, அந்த பட்டணத்தில் மறித்தவர்கள் ஒருவருக்கும் கிடையாது. பெரிய பூமி எதிர்ச்சி 1755 நடந்துச்சு. லெஸ்மானி எர்த்குவேக். ஒரு பட்டணத்துல 8000 பேர் அப்படியே, ஒரு கிராமத்துல 8000 பேர் அப்படியே பூமிக்குள்ள போயிட்டாங்க. பரலோகம் கிடையாது. கிட்டத்தட்ட 90,000 பேர் அதில் மறித்தார்கள். பரலோகம் கிடையாது. கிருபையா நமக்கு காலத்தை கொடுத்துருக்காருங்க. ரட்சிக்கப்படுவதற்கான பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காருங்க. நீங்களும் நானும் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். வீணாக நம்ம என்ன செய்திடக்கூடாது அப்படின்னு சொன்னா ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது. சிஸ்டர் தனலட்சுமி, நான் உங்க கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கிறேனா? புரிஞ்சுச்சிங்களா? எஸ் பாஸ்டர். இதுல நான் இன்னொரு கருத்தும் எனக்கு இப்ப நீங்க எடுக்கும்போது சடனா ஒரு புரிந்த விஷயம், தேவன் எவ்வளவு அன்புள்ளவரா இருந்தா இந்த நாளை நான் இவ்வளவு நாள் தான் நான் வரப்போறேன்னு கேள்விப்பட்டு நீங்க திருந்தல. இப்ப நான் இந்த வருஷத்துல வரப்போறேன்னு தெரிஞ்சிச்சு, இப்பவாவது மனம் திரும்ப, இந்த கொஞ்ச நாள்லயாவது மனம் திரும்பி வாழுங்க அப்படின்னு சொல்லி கடவுள் அவருடைய அன்பை இதுல என்னால நீங்க சொன்ன இந்த காரியத்துல புரிந்துக்க முடியுது பாஸ்டர். நிச்சயமாமா. இவ்வளவு வருஷங்களா நீங்க திருந்தல, அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களாவது திருந்தி வாழுங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி தேவன் அந்த அவரோட அன்பை பார்க்க முடியுது ஃபர்ஸ்ட். நிச்சயமாமா, நிச்சயமா. அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. அவர் எப்பொழுதும் நம்மளை ரட்சிப்பதற்கு ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். கடைசி நேரம் மரமாற்றத்தை ஏற்றுக்கொள்வாடான்னா ஏற்றுக்கொள்வார். அதாவது யூதாஸ் மாதிரி மனமாற்றம் அல்ல, பேதுரு போல மனமாற்றம். இதுவரைக்கும் எனக்கு தெரியலங்க. நான் டிசம்பர் மாசம் வந்துட்டு வச்சுக்கணுமே, இது 2024 டிசம்பர் வந்துட்டு, இல்ல ஜனவரி 2025 ஜனவரி வந்துட்டு. அப்போ இந்த செய்தியை யாருக்காவது நீங்க யாரை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். யாருக்காவது நீங்க சொன்னீங்கன்னா அதை கேட்டணும். ஐயோ எனக்கு இவ்வளவு நாளும் தெரியலையே, நான் என்ன செய்வேன்? Tell them that Jesus is ready to redeem him. Blessed people. அந்த நேரம் அவனுடைய ஆத்மாவை ரட்சிப்பதற்கு கிறிஸ்து ஆயத்தமா இருக்கிறார். ஐயோ 2 மாசம் தான் இருக்கா, என் கிருபையின் காலம் முடிஞ்சிருமா? ஓ நோ, அந்த நேரம் அவர் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறாரு. கடைசி நிமிடத்தில் அந்த செய்தியை கேட்கும்போது ஐயோ ஆண்டவரை நான் தெரியாம செய்துட்டேன், உண்மையால் வேறு யாரும் இல்லை சாட்சமாக விழுகிற பிள்ளைகளையும் அவர் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார்.
ஆனால் 1,44 ஒருவராக இருப்பது கொஞ்சம் கடினம். அவருக்கு மறித்து தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தித்துக் கொள்வார். 1,44 வருவதற்கு ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும். அந்த ப்ரிப்பரேஷன் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு till the close of profession for the church, சபைக்கு நியாயத்திற்கு முடிக்கிற வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் 1,44 ஒருவராக இருப்பதற்கு அந்த வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் உண்டு, ப்ரிப்பரேட்டரி ஒர்க் உண்டு. அதை ஆண்டவர் செய்து கொண்டு புடமிடுகிறார். அந்த ஒரு பெரிய இக்கட்டு நேரத்தில் நிற்கணும், அதுக்குரிய சூழ்நிலையெல்லாம் அவர் உண்டாக்கி அவங்களை பக்குப்படுத்தி கொண்டு வருவார். அதாவது ரட்சிப்புங்கிறது நீங்க காலத்தை பார்த்துட்டு ஐயோ நெருங்கிட்டேன், இன்னும் எங்க 2 மாசத்துலயே நான் ஆண்டுகிட்ட போக முடியும், இன்னும் 1 மாசத்துலயே நான் ஓட போக முடியும், 1 வாரத்திலே போக முடியும். ஓ my God is great. Even at that time he is ready to redeem us. இந்த 2 மாசத்தை பார்க்கும் பொழுது, இந்த 1 வாரத்தை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே ஐயோ நான் இழந்துட்டேனே, நான் பார்க்க போயிட்டு பதறுகிறவன் யாராக இருப்பான் தெரியுமா? பாவத்தை விட்டு வெளியே வருகிறதுக்கு பல பிரயாசங்களை செய்து தோற்று போனவனாக இருப்பான். அவனிடத்துல சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்ளுக்காக the minute he will come out, the day will make him to come out. ஆனா அவரும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். That is the love of God. அதனால எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னையோட இந்த காலத்தை பற்றி இன்னும் பேச போறதில்லை. நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்தியோருக்கு அதே மாதிரி சொன்னேன், பட் உள்ள ஒரு சொருகள் வந்தது. ஆகையினால நம்ம என்ன செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னா, ஒரு சகோதரன் எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. என்ன ஞாபகப்படுத்துறாரு அப்படின்னா, சிலருக்கு குணம் மாறுறதுக்கு காலம் போதாது. அது யாருக்கு அப்படின்னா பாவத்தை ரசித்து கொண்டிருந்தவனுக்கு, பாவத்தை பெருக்கிறவனுக்கு அல்ல. ஐயோ இது அசிங்கம், இதையே நான் மறுபடியும் செய்யறேன், ஆண்டவரை எண்ணத்தை நீக்கும் என்று அந்த ஆவலோடு இருக்கிறவனுக்கு. ஆனா பாவத்தை ரசித்து வாழுதான் தெரியுமா, அதை என்ஜாய் பண்ணிக்கிடுவான். ஆனா சரி என்ன செய்ய முடியலப்பா, அவனுக்கு காலம் போதாது. ஆனா பாவம் வேண்டாம், ஐயோ ஆண்டவரே, இயேசுவோட கூட இருக்கிறவன் பலவீனத்தோடு கூட இருக்கிறான். அவனிடத்தை தன்னுடைய பலவீனத்தை முறையிட்டு கொண்டே இருக்கிறவன், அதை விட்டு வெளியே வருகிறதுக்கு எப்படியாவது பிரயாசப்படுகிற ஆர்வத்தோடு வழிந்து விடுகிறவன். Even at the last minute he will be converted. நான் பாவத்தை ரசிச்சிங்க அப்படின்னு சொன்னா இன்னும் 3 வருஷம் இருந்தாலும் மனம் மாற மாட்டோம். தெளிவா சொல்லிடுறேன். 28, 24, 28 கிடையாது நமக்கு, 25, 25 இருந்தாலும் இன்னும் 3 வருஷம் போனாலும் தேர மாட்டான். ஒருவேளை அந்த காலத்தை பார்த்து நீங்க விட்டுட்டு வந்து பாவம் சரி எதுக்கும் கொஞ்ச நாள் பார்ப்போம்பா, 25 வரைக்கும் பொறுமையா இருப்போம், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி இருந்தீங்கன்னா 25 தாண்டிட்டுனா வேற இங்க வந்து போகும். அது இல்லை, அது இல்லை. காலத்தை பார்த்து மனம் திரும்புறது அது இல்லை. இந்த ஒரு பெரிய கூட்டம் விழுந்து போச்சு தெரியுமா, அதெல்லாம் அப்படிதான். சரி வரப்போறான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்த கூட்டம். ஆனா இது அப்படி இருக்க முடியாது. அந்த கூட்டம் இல்லை. உண்மையிலேயே பாவத்தை வெறுக்கிற கூட்டம் எந்த நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது அவர் அதை ஏற்றுக்கொள்வார். இன்னும் இந்த கொஞ்சம் டைம் ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, யாராவது அந்த வசனத்தை எடுத்து வாசிங்களாம். வாதையின் காலம் கிருபை முடிச்சிருந்தீங்களா? ஒருவேளை இந்த இடத்துல சமீபத்தில் சேர்ந்தவர்களுக்கு அந்த அன்பு புரியாம இருக்காங்க. கிருபை முடிஞ்ச தேவனுடைய அன்பை விளங்கிக் கொள்வதற்கு கிருபை முடிஞ்சிருக்கு. பாத்தீங்க 16வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்துல 3வது வாதை என்று நினைக்கிறேன். அதை வாசிங்க. 3வது வாதை என்று நினைக்கிறேன். 3வது 4வது வாதையுமா இல்ல 2வது 3வது வாதையுமா, 2ல இருக்கும். யாராவது எடுத்து வாசிங்க பார்ப்போம். 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். அதானுங்க சார்? வாசிங்க. சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போல் ஆயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர், இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராய் இருக்கிறீர். 9வது வசனம். அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை
தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. மனம் திரும்ப முடியுமாமா வாதன் காலத்துல? பேசுங்க, நானே பேசிக்கிட்டே இருக்கிறேன், கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லாம் ஓப்பன் ஃப்ரீ தான் இங்க. வாதன் காலத்துல மனம் திரும்ப முடியுமாமா? முடியாது. மனம் திரும்பினா ஏற்றுக்கொள்வார், ஆனா மனம் திரும்ப மாட்டாங்க. மனம் திரும்ப முடியுமான்னு நான் கேட்டேன். முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் மனம் திரும்ப முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல நீங்க மனம் திரும்பினா அவர் ஏத்துக்கிடுவார். ஆனா மனம் முடியாது. இப்ப என்ன விளங்குது தெரியுமா? அந்த நேரத்திலேயாவது இந்த வாதையை பார்த்து யாராவது அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாரான்னு ஆசைப்படுகிற தேவனுங்க. அவருடைய குணத்தை பாருங்க. அந்த நேரத்துல பாதையை ஊத்துறதுக்கு என்கிட்ட காரணம் கேட்டீங்கன்னா பழி வாங்குறது. பரிசுத்தவான்கள் அவங்க எல்லாம் அநியாயமா செய்தாங்க, அதுக்கு பழி வாங்குறாரு தான் வாதை. அந்த பழி வாங்குற அந்த செயலில் அதை பார்த்தாவது யாராவது மனம் திரும்ப மாட்டாங்களா? மனம் திரும்பினால் என்ன செய்வார்? நிச்சயமா ஏற்றுக்கொள்வார். ஆனா மனம் திரும்ப முடியாது என்பது தீர்க்கதரிசனம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளோட அன்பை நம்ம எந்த விதத்திலும் குறைக்க வேண்டியது இல்லை. கடைசி நிமிடத்திலையும் நீங்க அவரிடத்துல வரும்போது ஏற்றுக்கொள்வார். ஆனா நல்லா சொல்லிடுறேன், பாவத்தை ரசிக்கிறவன் அல்ல, பாவத்தின் இச்சையில இருக்கிறவங்க மனம் திரும்பவே முடியாதுங்க. அவன் வந்தாலும் he needs time to come out. ஆனா பாவத்தை அசிங்கம் என்றும் அதை வெறுத்து என்றும் வெளியே வர முடியாம இருக்கிற அந்த ஏசியா சொல்லுவான் தெரியுமா? ஐயோ நேரம் ஆயிட்டோ, நான் பேசிக்கிட்டே இருப்பேன், வந்துகிட்டே இருக்கு. ஏசியா சொல்லுவார் தெரியுமா? எந்த அதிகாரம்? 6ஆம் அதிகாரம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் கொடுத்தேன். இன்னொரு வசனம் உண்டு, அதான் கண்ணில் படம் இல்லை. அப்பொழுது நான் 5ஆம் வசனமாங்க சார், 6:5. அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசம் பண்ணுகிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? அதாவது ஏசியார் அசுத்த உள்ள மனுஷன். ஒருவேளை அவன் வாயில சாபம் வந்திருக்கலாம், தீயமான வார்த்தைகள் வந்திருக்கலாம், ஆனா அதை அவன் ரசிக்கவே இல்லை, அவன் விரும்பவே இல்லை. அது போயிடணும் விரும்பினான். அதுக்காக அவன் செய்து கொண்டே இருந்தான் என்ற அர்த்தம் இல்லை. his effort to come out. ஆனா யாரை நான் அனுப்புவேன் அப்படிங்கும் போது அவரை குறித்து காரியங்களை சொல்லும் பொழுது, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், தொட்டார் அவன் நாவு சரியானது, அவன் சிந்தனை சரியானது. அதுக்காக அவன் ஏன்னா அந்த பாவத்தை இச்சிக்கவில்லை, ரசிக்கவில்லை. அவன் பலவீனத்தை உணர்ந்து கொண்டே இருந்தான். நான் தகுதியில்லை என்று நம்பிக்கொண்டே இருந்தான். அவனை ஆண்டவர் தகுதிப்படுத்துவார். அவனுக்கு தான் கடைசி நிறைவேற்று. அவன் ஆல்மோஸ்ட் பாவத்தை மேற்கொண்டுதான் நிற்பான். ஆனா அவனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு, இனி பாவம் செய்யாம இருப்பங்கிற கான்பிடன்ஸ் இருக்காது. அவன் முழுமையா தேவனை சார்ந்தே இருப்பான். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இதனை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அவனை என்ன செய்வார் சொல்லி, தட் இஸ் மை லார்ட். அவருடைய அன்பு பரலோகத்துல சாத்தானுக்காகவே அழுத தேவனுங்க நம்முடைய தேவன். அதெல்லாம் நம்ம சபையில போதிப்பது இல்லை, அவருடைய அன்பை போதிப்பதே இல்லை. சாத்தான் நீங்க மனம் திரும்பிதான் வருவான். அவன் மனமாற்றம் சொல்ற மனமாற்றத்துல யூதாசினுடைய மனமாற்றம், சாத்தானுடைய ஒண்ணுமே வழி இல்லை. ஐயோ வந்துச்சு அந்த மனமாற்றம் பின்வாங்கி போயிரும். இப்ப ஐயோ 2028 வரப்போறாரா, ஐயோ இதெல்லாம் வேண்டாம், எனக்கு அது வேண்டாம், இது வேண்டாம், இவ்வளவு நாள் கள்ளத்தரசு வச்சுதான், அந்த மனமாற்றம் பின்வாங்கி போயிரும், விழுந்து போயிரும். அந்த பாவத்தை அப்படி இந்த நொறுங்குண்ட இதயம் வாங்க தெரியுமா? அப்படி இந்த பாவத்தின் மேல வேதனையோடு இருக்கிறவர்கள் தான் சாத்த மனமாரியா தான் வருவான். ஆண்டவரே நான் மனம் மாறுறேன், நீங்க கொடுக்க அந்த இடத்துல நான் உட்கார்ந்து மறுபடியும் நான் என் வேலையை செய்யறேன் அப்படின்னு தான் சோதிச்சுட்டு வருவான். நான் ஆண்டவர் சொல்லிடுவார், இல்லப்பா உண்மை நீ இருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் அவனுக்காக அழுவார். யார்? இயேசு. அவருக்கு எதிரால் அவரை அவமானப்படுத்தினவன், பரலோகத்துல கலகத்தை உண்டாயினவன், அவனுக்காக அழுவார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அழுகிறார். மகனே மகளே வந்து விடுங்கிறாரு. ஆனா வருகிற வருகை சரியாக இருக்க வேண்டும்.
வருகிற வருகை சரியாக இருக்கணும். இல்லைன்னா நீங்க ஏமாந்துதான் போயிருவீங்க. நான் அடிக்கடி சொல்வேன், ஆண்டவர் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னியும். No, your sins are not forgiven. You should sit and study your sin. உன்னுடைய பலவீனம் என்ன, உன்னுடைய பாவம் என்ன என்பதை அறிந்து அவைகள் அறிக்கையிட்டால் நீங்க அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கான சூழ்நிலை ஆண்டவர் ஈஸியை மேற்கொண்டு போயிருவீங்க. ஆனா சாத்தான் வந்தா வர வழியே இல்லை, வர போக்கே இல்லை. அதனால உள்ள வந்து சரண்டரானா ஆண்டவர் சொன்னார், உனக்கு இங்க இடம் இல்லை. சாத்தானுடைய உண்மையான மனதாக இருந்தால், உண்மையான மனமாற்றமாக இருந்திருந்தால் சாத்தான் என்ன செஞ்சிருப்பான், என் பாவத்திற்கு, நான் செய்த தீமைக்கு நான் உயிரோடு இருக்கக்கூடாது. உன்னுடைய கண்களிலே தயவு கிடைத்தால் நான் வாழுகிறேன், இல்லைனா என்னுடைய சிருஷ்டிக்கிறேன், என்னுடைய நேசரை என்னை அழித்து போட்டுடும், என்னை கொன்று போட்டுடும், என்னால இன்னும் மிகப்பெரிய தீங்கு உண்டாயிரும், மிகப்பெரிய அழிவு உண்டாயிரும், என்னை அழித்து விடும் என்று சொல்லி ஒரு பாதத்தில் விழுந்திருக்க வேண்டும். நீங்க அப்படி விழுந்திருக்கிறீங்களா? உன்னுடைய பாவத்தை மேற்கொள்ள முடியாம திகைக்கும் போது, திணறும் பொழுது, ஆண்டவரே, I surrender myself into thy hands. இந்த மனுஷனாகிய நான் வரவே முடியாது, எனக்கு தகுதியே இல்லை, எனக்கு வாய்ப்பே இல்லை, நானும் போராடி பார்க்க முடியல. ஆண்டவரே, நீர் ஒருவேளை உங்களுடைய பார்வையில நான் அதுக்கு தகுதி அடைய மாட்டேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் உங்க கையில என்னை ஒப்பு கொடுத்து விடுறேன், என்னை கொன்று போட்டு விடும். நீ இரக்கம் இருந்தால் என்னை அந்த மகா பெரிய அழிவில் இருந்து காப்பாற்றும். இல்லை என்று சொன்னால், நான் வருகிறதுனால பரலோக ராஜ்யம் களங்கமடையும் என்று நீர் பார்ப்பீரானால், நான் உம்முடைய தீர்ப்புக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். I will surrender myself at your feet. நொறுங்குண்ட இருதயம், my Lord will tell to you, I have forgiven your sins. ஜீவன், நான் சொல்றேன், ஜீவன் அவரை எதிர்க்க பாருங்க, நரகத்துக்குரியவனாயிருந்தார். இந்த முழுமையான ஒப்படைப்பு அவரிடத்துல உண்டாகும். அவர் என்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு சேர்த்துக்கொள்வார். அவருடைய முடிவை மாற்றி விடுவார். அவர் பார்த்ததுனால நடக்க போறது இல்லை, அவர் பார்த்ததுனால நடக்க போறது அநேக காரியங்களை மாற்றி விடுவார். ரட்சிப்பதற்காக, ஒரு மனிதனை ரட்சிப்பதற்காக அவருடைய தீர்மானத்தையும் மாற்றி விடுவார். ஒரு தேசம் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்க்க பார்வையில் பார்த்து அவர் நியாயத்துக்கும் அப்படி உண்டாயிற்று. ஆனா தேசம் எல்லாம் என்ன, ஒருவேளை அவர் இறக்கப்படுவாரான்னு உட்கார்ந்தான். அவர் இறக்கத்தை காட்டி விடுவார், அவருடைய தீர்மானத்தை மாற்றி விடுவார். எனக்கு என்னுடைய பிள்ளைகளை, இந்த காலம் அப்படி இருக்கட்டும். நான் அடிக்கடி சொல்றதா, காலம் அப்படி இருக்கட்டும், அது என்னை எச்சரிக்கிறது. ஆனால் நான் என் குணத்தை கிறிஸ்துவுக்காக மாற்ற வேண்டும். அந்த காலம் வருகிறதுக்கு முன்பாக மாற்றி விட வேண்டும். காலத்தை பார்த்து பார்த்து பயந்து பயந்து நீங்கள் மாறாதீர்கள். forget that. நான் அடிக்கடி இந்த 2027 சொன்ன உடனே, காலம் கொஞ்சம் தாமதமான உடனே, நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல அப்படின்னு என்ன சிலர் கூப்பிட்டு, சார் என்ன சார் என்ன சார் என்ன, ஏமா நான் அதை நாளையே பார்க்கலாமா, தயவு செய்து என்ன விடுங்க, எனக்கு இன்னைக்கு என்ன கிழமைன்னு தெரியாது, என்ன தேதின்னு தெரியாது. இன்னைக்கு சனிக்கிழமை எனக்கு தெரியாது, என்ன தேதின்னு எனக்கு தெரியாது. I don't know the day of, எந்த டேட்னு எனக்கு தெரியாது. I never look into that. அந்த காலம் அப்படி இருக்கட்டும், வரப்போகிறது எச்சரிப்பு மட்டும் இருக்கட்டும். காலத்தை பார்த்து விட வேண்டாம். இன்னைக்கு கிறிஸ்துக்காக ஓடுங்கள். காலம் கனிந்து வரும், காலம் கனிந்து வரும். ஆனா வாழ்கிறதுக்கு முன்பாக நீங்கள் நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். காலம் வருவோகிறது என்று பயந்து நீங்கள் ஓட வேண்டாம். காலம் வரட்டும். கிறிஸ்து எல்லாத்தையும் சொல்லிட்டார், அவருடைய அன்பை காட்டிட்டார். நான் இனி அவருக்காக நிற்காமல் யாருக்காக நிற்பேன்? என் மீது எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருந்தா, எவ்வளவு கிருபை உள்ளவராக இருந்தா எனக்கு காட்டி கொடுத்துருப்பாருங்க. நான் ரொம்ப நல்லவெல்லாம் இல்லைங்க. சிலர் சொல்லுவாங்க, அவர் அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு. இப்போ உனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் பா, உனக்கு தெரிஞ்சது கொஞ்சம், எனக்கு தெரிஞ்சது கடல் அளவு, தகுதி இல்லாதது. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கையில மட்டும் இருந்தேங்க. நான் 7th grade பிறந்து வளர்ந்து வந்தா, நான் 24-25 வயசுலதான் I took the Bible in my hand and to study. அப்பதான் ஞானஸ்நானம் எடுத்தேன். எங்க அம்மா, நீ அது இல்லாம எனக்கு நல்ல ஒரு தாய், இல்லைன்னா ஞானஸ்நானம் எடுன்னு வற்புறுத்தினதே கிடையாது. நான் ஞானஸ்நானம், நீங்களா ஞானஸ்நானம் எடுத்த ஒரு வைபவமா பார்ப்பீங்க இல்லைங்களா? உற்றார் குறைகளை வர வச்சிருவீங்க. அன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்து முடிச்சோடனே பண்டம் பலகாரம் என்னத்தையா கொடுப்பீங்க. யூ வில் செலிப்ரேட் தட் டே. நான் ஞானஸ்நானம் எடுத்தது என் தாய்க்கு தெரியாது. ஃபுல் கன்விக்ஷன், என்னுடைய சொந்த மனமாற்றத்தினால ஞானஸ்நானம் எடுத்தேன். அன்னையில இருந்து ஐ பிலீவ்ட் ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம். நான் சும்மா சொல்லுவேங்க, சும்மா தான் சொல்லுவேன். 5 வருஷத்துல வந்துருவாருங்க. இன்னும் 5 வருஷம் தான், இன்னும் 5 வருஷம் தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஓடி இருக்கும். எங்க அண்ணன் மரணத்துக்கு பிறகு கொஞ்சம் அமைதல் ஆயிடுச்சு. நான் அதை வந்துருவாரு நம்பும் பொழுது என் தேவன் எனக்கு காட்டினார். ஏதோ நானா படிச்சுட்டேன் இல்லை, அநேகர் தூண்டுனாங்க. ஆனா நான் பரிசுத்த ஸ்தலத்தை படிச்சு வச்சிருந்தேன். இதான் கணக்கு இருக்கு, எனக்கு இந்த குறிப்பெல்லாம் தெரியாது. ஆனா நான் ஐ பிலீவ் தட். அதையெல்லாம் ஆண்டவர் கோர்த்து கொடுத்தார். இன்னைக்கு ஐ பிரேஸ் காட்.
நான் இதை அறிந்து கொண்டதுக்கு நான் இதை பெருமையா சொல்லல. நான் அறிந்து கொள்ள என் தேவன் என்னை தூண்டினதுக்கு காரணம், ஐ பிலீவ் தட் ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம்ப்ளீட். சும்மா நம்பல, நான் ஒரு பயக்ரஸா நம்பினேன். ஆனால் அநேக பாவங்கள் இருந்தது, பலவீனங்கள் இருந்தது. ஆனால் கால கடிகாரத்தை பார்த்த பொழுது இன்னைக்கு ஐ பிரைஸ் காட். ஆனாலும் நான் என்ன சொல்றதுக்கு துணிகிறது இல்லைன்னா, நான் எல்லாத்தையும் மேற்கொண்டுட்டேன். அவளை போல சொல்லணும்னா மரணம் நான் தெரியல, எனக்கு மரணம் தெரியும். எனக்கு மரணம் இன்னும் தெரியல. ஆனா ஆண்டவரோட கூட இருக்கிறேன்றது உணர்வு என்னிடத்துல இருக்கிறது. ஐ கேன் பிரைஸ் மை காட் ஃபார் டெலிவரிங் மீ. நான் அவரிடத்துல வைக்கிற ப்ரேயர், நான் கொஞ்சம் பாவம் செய்யல, கொஞ்சம் நஞ்சம் பாவம் செய்யல, அவைகளெல்லாம் கணக்கிட்டு பார்த்து என் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவதற்கு எனக்கு சூழ்நிலையே இல்லை. I felt to surrender at his feet. என்ன பாவங்கள் இருந்தது, சிறு பிராயத்திலிருந்து வேற எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா நான் மீறாத பிரமாணம் இல்லை. எனக்கு அதெல்லாம் பட்டியலுக்கு தெரியல ஆண்டவரே. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், நீர் என்னை மன்னிப்பீர் என்பது எனக்கு தெரியும். ஆயினும் மன்னிப்புக்கு பாத்திரவான் இல்லை என்று நீர் நினைப்பீரானால், உம்முடைய சிந்தையில் அது காணப்படுமானால், ஆண்டவரே என்னை வணையும். வணையாவிட்டார், நான் வணைந்து வருவதற்கு நான் மறுத்தால், எனக்கு தெரியல ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு நரகத்துல போடாம பிறவாதவன் போல பாருங்க ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே, நான் இந்த உபதேசத்தை போதிச்சிருக்கிறேன் பாத்தீங்களா, இதை சொல்லியிருக்கேன்னு பாத்தீங்களா, இது நடக்கிறத பார்ப்பாங்களா, என்ன வர்ற இந்த விசுவாச பிள்ளைகள் பரலோகத்தோடு என்னை தேடுவாங்க பாருங்க. பாவ புஸ்தகத்துல என்னை பார்த்தார் எவ்வளவு பாவமான ஆண்டவரே, பிளீஸ் ஹைட் தோஸ் திங்ஸ் தான் என்னுடைய பிரேயர். எவ்வளவு அவமானம். இவர் அப்படி பேசினாரு, ஆண்டவரே இவர் ஏன் வரல, ஆண்டவரே இந்த ஒண்ணு மட்டும் எனக்கு ஈவா செய்யுங்க. இல்ல அதெல்லாம் நான் செய்ய முடியாது, நான் எல்லாருக்கும் காட்டணும், நீங்க வரலங்கிற நீதியை காட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சு என்ன நரகத்துல போட நினைச்சீங்கன்னா, இவ்வளவு தெளிவா பேசுறவன ரொம்ப நாள் நேரம் போட்டு வேக வச்சிடாதீங்க ஆண்டவரே. கொஞ்சம் சீக்கிரமா இந்த வேதனையை கர்த்தாவே, I surrender myself before you. This prayer came out of my mouth because he revealed the day to me. Revealed the day to me through sanctuary. வேற யாரும் பேசுறாங்களா எனக்கு தெரியாது. அல்ல எனக்கு என்னுடைய பிள்ளைகளே, God is so gracious, so lovable to take you. இந்த ஜெபம் என் வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ கண்டிப்பா என் தேவனை ரட்சிப்பார். கண்ணீரோடும் அவருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு எப்பெல்லாம் ஜெபம் பண்றனோ அப்பெல்லாம் என் தேவன் நிச்சயமாய் அதை கேட்பார், என்னை ரட்சிப்பார் என்ற நம்பிக்கை இடத்துல உண்டாயிருக்கிறது. This is because of the study of the day and hour. அவ வரலனால் நான் சோர்ந்து போக மாட்டேன். எல்லாரும் நினைக்கிறாங்க, I will keep on study, எனக்கு தெரியும் இதை படிக்க வேண்டும், இதை கண்டுபிடிக்க வேண்டும், ஆண்டவர் வெளிப்படுத்துவார், சொல்லி தருவார். கண்டிப்பா now I strongly believe the day is near. The day is near, and the close of probation for the church will surely happen the next year, in the beginning of the year, not after that, not after that. எனக்கு என்னுடைய பிள்ளைகளை, இந்த விசுவாசத்தை நீங்க இருக்கணும்னா வலியுறுத்தல் இல்லை, நீங்க உட்கார்ந்து படிங்க, படிச்சு என்னை போல விசுவாசிக்க முடியும் என்றால் விசுவாசி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் பண்ணுவோமா? சரி, ஐயா தேவதாசையா ஜெபம் பண்றீங்களா? பரிசுத்தம் இறக்கும் கிருபையுள்ள கர்த்தாவே, நாங்கள் பாவிகளாயிருக்கும் நம்மிடத்தில் வர தகுதி இல்லாதவர்கள், எங்கள் பாவத்தை நீர் உணர்த்தி காட்டுகிறேன். எங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டால் ஒழிய பரலோகத்திலே பிரவேசிக்க முடியாது என்பதை உணர்கிறோம். எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே, நீர் வரப்போகிறீர் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன், நிச்சயமாக நீர் மாற்ற மாட்டீர், நிச்சயமாக எல்லாவற்றையும் சரியாக செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்பா, நீர் நிச்சயமாக எல்லாவற்றையும் சரியாக செய்து வருகிறீர், தவற மாட்டீர். வாக்கு மாறாத தேவன், வாக்குரைத்தவர் என்றைக்கும் மாற மாட்டீர். அதை நாங்கள் நம்புகிறோம். அதன்படி நடக்க எங்களுக்கு பலன் தாரும். நாங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உண்மை விட்டு விலகாதபடிக்கு எங்களை பலப்படுத்தி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, நாங்கள் சிறு கூட்டமாய் மிகவும் குறுகியவர்களாய் இருக்கிறோம். கேட்கிறவர்கள், இவனை கேட்கிறவர்கள் தங்கள் செவிகளை வேறு பக்கமாக திருப்பாதபடிக்கு செவி கொடுத்து கேட்கிற எவனும் ரட்சிக்கப்படத்தக்கதாக வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள தேவன், நீர் எப்படி இரக்கமுள்ளவர் என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை தந்தீர். கண்ணீரை காண்கிற தேவன், எங்கள் கண்ணீரை உமக்கு முன்பாக வைக்கிறோம். தகுதியில்லாதவர்கள் நாங்கள், தகுதிப்படுத்துகிறீர். நான் உம்மிடத்தில் வரும்போது உம்முடைய அன்பை காட்டி எங்களை மாற்றுவதற்கு, பாவத்தை எங்களை விட்டு அகற்றுவதற்கு நீர் உதவி செய்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவத்தை உணர்த்தி காட்டுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் எங்களிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். எங்களை ஒப்புகிறோம் அப்பா. இந்த இரவு வேளையிலும் நீர் எங்களை பாதுகாத்தலும் மீண்டும் ஒரு நாளை காண கிருபை தாரும். உமக்கு சித்தமானால் நாங்கள் எங்களுடைய காரியங்களையும் உம்முடைய வேலைகளை நாங்கள் சரியாய் செய்து முடிக்கத்தக்கதாக, செய்து முடித்து உமக்காக காத்திருக்கத்தக்கதான கிருபினை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்புவிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே வேண்டுதல் செய்கிறோம் பரிசுத்த கர்த்தாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நான் இந்த வீடியோ ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கு பிறகு